சப் கலெக்டரா இருக்காங்க, டிஎஸ்பியா இருக்காங்க, லேடிஸ் கூட அதில் இருக்கிறாங்க. ஸோ இது மாதிரி ஒரு இது எல்லாத்தையும் வந்து பொறுப்பா வந்து உட்காந்து படிக்கணும், குரூப் டிஸ்கஸ் பண்ணணும், லைப்ரரி புக்ஸ் அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், டெஸ்ட் எழுதணும். உதாரணமா இந்த யூபிஎஸ் எக்ஸாம் இருக்கட்டும், டிஎன்பிஎஸ் எக்ஸாம் இருக்கட்டும், எஸ்பெஷலி ப்ரிலிமினரி லெவல்ல பேங்க் எக்ஸாம்ஸ், ரைட்டுங்களா, பேங்க் எக்ஸாம்ஸ், ரயில்வே எக்ஸாம்ஸ், இந்த எல்லா பொதுத்துறை எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே அடிப்படையா அவங்க டெஸ்ட் பண்றது 3 விஷயம் தான். ஒன்னு ஜெனரல் நாலேஜ் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்து வந்து மேக்ஸ்ல ஓரளவுக்கு ஒரு ஒரு பாண்டித்யம் இருக்கணும், ஓரளவுக்கு கணக்கு ஃபார்முலா எல்லாம் ஓரளவுக்கு தெரியணும். ஜென்ரலா ஸ்கூல் லெவல் மேக்ஸ் தான். அதுக்கு பிறகு ரீசனிங் சொல்லி அவங்க அதில் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ், இந்த 3 விஷயம் தான், இங்கிலீஷு, மேக்ஸு, ஜென்ரல் நாலேஜ். இந்த 3 விஷயம் தான் எந்த எக்ஸாமா இருந்தாலும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், ஐஏஎஸ் பண்றது இருக்கட்டும், இல்லை வந்து விஏஓ எக்ஸாமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை. ஸோ இதை வந்து நீங்க வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், அதை சிஸ்டமேட்டிக்கா ரிவைஸ் பண்ணி அதை வந்து நம்ம பண்ணிட்டோம்னா, ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா எல்லா எக்ஸாமுக்கும் அதே தான் பேட்டர்ன், அதை நம்ம வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். இது பண்றதுல உங்களுக்கு தெரியும், அரசாங்க வேலைக்கும் மற்ற வேலைகளுக்கும் அந்த காலத்திலே சொல்லுவாங்க, அரக்காசு உத்தியமா இருந்தாலும் அரண்மனை உத்தியம்னு சொல்லுவாங்க. ஸோ அரசாங்க உத்தியத்துல வந்து நீங்க கஷ்டப்பட்டு வேலையில் சேர்றதுதான் கஷ்டம். ஆனா சேர்ந்துட்டீங்கன்னா அப்புறம் நிம்மதியா இருக்கலாம். எப்படி நிம்மதியா இருக்கலாம்னா, உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு கரெக்டா சம்பளம் வந்துடும், எந்த காரணத்துக்கும் டிலே ஆகாது, கரெக்டுங்களா. அடுத்து வந்து நிறைய சலுகைகள் கிடைக்கும், லீவா இருக்கட்டும், ஒரு ஒரு வெளியூருக்கு டிராவல் பண்றதா இருக்கட்டும், வெளியூர்களுக்கு பார்க்கறதுக்கு போறது வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து டிராவல் பண்ற இந்த வசதிகளா இருக்கட்டும். அதே போல வந்து ஒரு ரிட்டையர்டு ஆன பிறகு கூட பாத்தீங்கன்னா நிம்மதியா நீங்க பாட்டுக்கு சம்பளம் பென்ஷன் வரும், அதை வாங்கிட்டு நிம்மதியா இருக்கும். இப்போ நானே இருக்கிறேன், நான் வந்து இந்த சர்வீஸ்ல இருக்கும்போது என்னோட சர்வீஸ்ல அமெரிக்காவில் போய் எம்பிஏ படித்தேன், ஆஸ்திரேலியாவில் என் சான்றுக்கான அடிக்கடி நான் போவேன். கிட்டத்தட்ட ஒரு 19 கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டு, மிடில் ஈஸ்ட்ல கூட இருந்திருக்கேன், துபாயில் 5 வருஷம் இருந்திருக்கேன் டெப்டேஷன்ல, ரைட்டுங்களா. அது மாதிரி உங்களுக்கு வந்து நீங்க பாட்டுக்க வந்து ஒரு தடவை அந்த எக்ஸாம் எழுதி, இப்போ நம்ம எழுதுறோம் பார்த்தீங்கன்னா, 1 வருஷம் 2 வருஷம் அதுக்காக நம்ம பயன்படுத்தி, இப்போ கேர்ள்ஸ் மெயினா சும்மா அப்படியே பண்ணுவோம், கொஞ்சம் நாளைக்கு ட்ரை பண்ணுவோம், அப்புறம் கிடைக்கலன்னா அதுக்கு இடையில மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா போயிடுவோம், அப்படி நினைக்க கூடாது. ஏன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் எத்தனை வயசே கிடையாது, உங்களுக்கு வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது, எப்போ வேண்டாலும் நீங்க எழுதலாம். ஒரு கிட்டத்தட்ட 40 வயசு கூட எழுதலாம். அந்த மாதிரிலாம் நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டிஸ், இவங்களுக்கெல்லாம் நிறைய ரிசர்வேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது ஒரு கன்வீனியன்ஸ். இது ஒரு சர்வீஸ் வந்து ஒரு நிம்மதியாக நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணலாம். இல்லை இப்போ லாங் ஹவர்ஸ்லாம் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் தான் இருக்கும், 10 to 5 நிம்மதியாக வேலை பார்த்துட்டு அப்புறம் உட்காந்து நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் சொல்கிறாங்களா, அதை நம்ம பார்க்கலாம், வீட்டையும் பார்க்கலாம், பிள்ளைகளையும் பார்க்கலாம், அந்த மாதிரி பண்ண முடியும். இதே பிரைவேட்ல வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. நிறைய சம்பளம் கொடுப்பாங்க கவர்மெண்ட்டை விட, ஆனால் வேலை புழிஞ்சு எடுத்துருவாங்க. ஸோ குடும்பத்தை பார்க்க முடியாது, பிள்ளையை பார்க்க முடியாது, ஒரு ரெஸ்ட் எடுக்க முடியாது, இது எதுவுமே இருக்க முடியாது. டான் டு டஸ்க் ஒரு மாங் ஒர்க் பண்ணணும். ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட். ஒர்க்கிங் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணி முடிஞ்ச பிறகு இப்போ நானே இருக்கிறேன், எனக்கு வந்து சில்ட்ரன் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ நம்ம வந்து எனக்கு வந்து பென்ஷன் கிடைக்குது. இப்போ ரிசர்வ் பேங்க்ல 1.5 லட்ச ரூபாய் கொடுப்பாங்க மாதம் 1ஆம் தேதி என்ன முடிஞ்சதுன்னா, பாட்டுக்கு வாங்கி வச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம். சில செட்டில் ஆகிடுச்சு, நீங்கள் பாட்டுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக. அதனால உங்களோட நான் ஃப்ரீயாக வந்து நம்மள்ட்ட ரிலாக்ஸ்டாக பேசிகிட்டு இருக்கேன், எந்த கவலையும் கிடையாது, நிம்மதியாக இருக்கலாம். ஸோ இதுதான் கவர்மெண்ட் சர்வீஸுடைய ஒரு பியூட்டி. நீங்கள் வந்து நியாயமாக செயல்பட்டா கூட உங்களுக்கு வந்து நல்ல நிம்மதியான சர்வீஸ், நிம்மதியான வேலை, எந்த வேலையில் செஞ்சாலும் அதுக்கு பிறகு அது முடிஞ்ச பிறகு சிஸ்டமேட்டிக்கா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். முதல்ல எடுத்த உடனே நம்ம வந்து உடனே எல்லாமே கிடைக்கும்னு சொல்ல முடியாது, நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்ப தொடர்ந்து விடாமுயற்சி எடுக்கணும். உதாரணமா டாக்டர் அப்துல் கலாம் இருக்காங்க. உங்க அப்துல் கலாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் என்னவாக வேண்டாலும் ஆகலாம், உங்களுக்கு தேவை ஒரு இலட்சியம், ஒரு 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 முடிவு பண்ணணும், ஒரு லட்சியம், ஒரு டெசிஷன் எடுக்கணும், ஒரு டெஸ்டினேஷன் முடிவு பண்ணணும். உதாரணமா சில பேருக்கு வந்து இந்த ஆபீஸ்ல போய் வேலை செய்யறது பிடிக்காது, ஆனா போலீஸ் வேலை யூனிஃபார்ம் போடுறது பிடிக்கும். ஸோ அதுக்கு யூனிஃபார்ம் சர்வீசஸ் இப்ப தமிழ்நாடுல சீருடை பயிற்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ அதுல இருந்து சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு இதே எக்ஸாம் தான், நான் சொல்ற இதே பேட்டர்ன் தான்.
அடிஷனலா என்ன பண்ணுவாங்க, செஸ்ட் உடைய மெஷர்மெண்ட் எப்படி இருக்கு, ரன்னிங் ஸ்டாமினா இருக்கா, இந்த மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய தேர்வை உங்களுடைய என்னென்ன ஆர்வம் இருக்கோ அதை எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னவாக வேண்டாலும் ஆகலாம், அதற்கு உங்களுக்கு தேவை உங்களுக்கு லட்சியம். ஒன்று ஒரு லட்சியம் இன்றி நீங்க இப்படி இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, 35 வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வருதுன்னா ஐயோ நம்ம தெரிஞ்சிருந்தா பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணும். இப்போ வந்து நிம்மதியா நீங்க வந்து இந்த டயத்துக்கு நீங்க பருவத்தே பயிர் செய்ய சொல்லியிருக்காங்கல்ல, அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிம்மதியா இருக்கலாம். ஒண்ணு அவர் என்ன சொல்றாரு அப்துல் கலாம், என்னவாக வேண்டாலும் ஆகலாம், உங்களுக்கு தேவை ஒரு லட்சியம், அதற்கான தயாரிப்பு உழைப்பு. ஸோ ஹார்ட் ஒர்க் அஸ் வெல் அஸ் விடாமுயற்சி, பெர்சவரன்ஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் எல்லாரும் எங்க ஆத்துக்கார் ஓட்டு ஆபீஸ் போறாரு சும்மா போயிட்டு பிரயோஜனம் இல்லை. ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சும்மா அப்படி எழுதி பார்ப்பேன் கிடைச்சா கிடைக்கட்டும் அப்படின்லாம் பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்ட். அது வந்து கிணறுல வந்து பாதி கிணறு தாண்டுற மாதிரி உள்ள விழுந்துருவீங்க தண்ணிக்குள்ள. அதை விட கிணறு தாண்டாமே இருந்துடலாம். ரைட்டுங்களா? இப்ப அப்துல் கலாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு என்னவாக நினைச்சாருன்னு பாத்தீங்கன்னா, அக்னி சிறகுன்னு அவருடைய புக்ல எழுதியிருக்காரு. ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு பைலட் ஆகும்னு நினைச்சாரு. நீங்க அப்துல் கலாம் பார்த்துருப்பீங்க போட்டோலாம், கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாரு ஆக்சுவலா. ஸோ அதனால அவருக்கு என்ன ஆச்சு, அவரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாரு. பட் பிசிக்கல் டெஸ்ட்ல அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரிஜெக்ட் ஆயிட்டாரு அவர். ரொம்ப சோல்வி. அவர் அக்னி சிறகுன்னு அவருடைய புக்ல எழுதியிருக்காரு. அவர் உடனே சோகமாகி இமயமலையில போய் ஒரு ஆசிரமத்தில் உட்காந்துட்டாரு. உட்காந்து மேல இருந்து கூச்சலாமான்னு கூட நினைச்சிருக்காரு. அதில் போய் எழுதியிருக்காரு அவர். அந்த அப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல அவர் வந்து அவரை வந்து அந்த ஆசிரமத்துடைய குரு வந்து அவரை என்கரேஜ் பண்ணி, கவலைப்படாதப்பா, வாட் காட் ஹேஸ் இன் ஸ்டோர் ஃபார் யூ யூ டோன்ட் நோ. ஸோ அப்படின்னு சொல்லி அவர் என்கரேஜ் பண்ணி திரும்ப வந்து அவர் இஸ்ரோ, டிஆர்டிஓ அதிலெல்லாம் ஒர்க் பண்ணி உங்களுக்கு தெரியுமே அவர் எந்த அளவுக்கு உயர்ந்தாருன்றது எல்லாம் தெரியும். பீப்புள்ஸ் எத்தனையோ பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் அவர் பீப்புள்ஸ் பிரசிடென்டா காந்தி நேருக்கு அடுத்து ஒரு 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 ஸ்டேட்ஸ்மேனா உருவாக்கி இருக்காரு. ரைட்டுங்களா? நான் அன்னைக்கு பார்த்தேன், கிமு கிபி மாதிரி ஒரு கலாமுக்கு முன் கலாமுக்கு பின்கிற அளவுக்கு அவர் அவ்வளவு பாப்புலரா இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சாரு. இந்தியாவுக்கு வந்து ஒரு வானத்திலேயே வெளி கட்டின ஒரு மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி ஆனாரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் என்னவாக வேண்டாலும் ஆகலாம், உங்களுக்கு தேவை லட்சியம், அதை அடைவதற்கான உழைப்பு, முயற்சி, விடாமுயற்சி. ஒண்ணு கிடைக்கலையா உடனே அடுத்தது போகும். இப்ப நான் இருக்கேன், நான் படிக்கிற காலத்துல நான் எனக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகணும்னு எல்லாருக்கும் போல ஆசை வரும். நம்ம ஸ்கூல்ல படிக்கையில நம்ம எழுதுவோம், டாக்டர்ல லிமிட்டட் சீட்ஸ், நிறைய இஷ்யூஸ் இருக்கு, அதனால நமக்கு கிடைக்காது. கிடைச்சோன்னா உடனே மனசு நொடிஞ்சு உட்கார்ந்துடக்கூடாது. இப்போ நான் வந்து மெடிக்கல் கிடைக்கிறியா, ஓகே, அதுக்கு அடுத்து அப்பெல்லாம் இப்போவாது ஒரு படிப்பு இல்லைன்னா எத்தனையோ படிப்பு இருக்கு. உதாரணமா இப்போ பயோமேக்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங் பண்ணலாம், மெடிக்கலும் பண்ணலாம். அப்போ நாங்கள் படிக்கலாம், ஒன்று மெடிக்கல் போக முடியும், இல்லைன்னா இன்ஜினியரிங் போக முடியும். நான் வந்து மேக்ஸில் 100 அவுட் ஆஃப் 100 வாங்கினேன் ஸ்கூலில். முன்னாடி டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு போய் பயோ குரூப்ல சேர்ந்துட்டேன். டாக்டர் ஆகலை, கிடைக்கல. உடனே மனம் முடிஞ்சு உட்காந்துடாம அதுக்கு அடுத்து ஒரே ஒரு இதுதான் இருக்கு, அது வந்து அக்ரிகல்ச்சர், வேளாண்மை. நமக்கு டவுன்ல இருக்கவங்களுக்கும் வேளாண்மைக்கு என்ன சம்பந்தம், ஒரு சம்பந்தம் கிடையாது. பட் இருந்தாலும் அது ஒண்ணுதான் கோர்ஸ் கிடைச்சது, போனோம். போய் சேர்ந்தோம். அதுல எவ்வளவு வாய்ப்பு வசதிகள் இருக்குன்னு தெரிய வந்தது. இப்ப ரீசெண்டா வந்து MS சுவாமிநாதன் ஒருத்தர் இறந்து போனார், நம்ம மெட்ராஸ்காரர் தான். அவர் வந்து பாரத ரத்னா கூட வாங்கினாங்க. இந்தியா வந்து ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 1950ல 50 மில்லியன் மக்கள் தான் நம்ம நாட்டுல இருந்தாங்க, 5 கோடி மக்கள். ஸோ அந்த மக்களுக்கு வந்து நமக்கு வந்து சாப்பாடு நமக்கு பத்தலை, நம்ம பண்ற உற்பத்தி. அதை வந்து அவர் என்ன PL 480 சொல்லிட்டு இந்த அமெரிக்கால இருந்து கப்பல்ல வந்து நம்ம கோதுமை வரும், அது போர் குவாலிட்டி கோதுமை. அங்க உள்ள ஹார்சஸ் அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு மீதத்தான் நமக்கு கொடுப்பாங்க. அதை அந்த ஷிப் டு ஷிப் யூஆர் லிவிங். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல 60ஸ்ல வந்து இவர் நம்ம இந்திரா காந்தி அவங்க வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது இந்த டாக்டர் MS சுவாமிநாதன்ங்கிற விஞ்ஞானி, C சுப்பிரமணியம் இந்த தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அமைச்சர், மூணாவதா வந்து சிவராமன் ஒரு IAS ஆஃபீஸர், மூணு பேருமே தமிழ்நாட்டுக்காரங்க தான். இவங்கெல்லாம் வந்து பசுமை புரட்சியை கொண்டு வந்தாங்க. இந்த பசுமை புரட்சி வந்து வந்ததுல இருந்தனால இப்போ வந்து நம்ம வந்து 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து வெளிநாட்டுல போய் நம்ம வந்து உணவு உற்பத்தி பண்ணணும்னு இறக்குமதி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. மட்டும் ஆன் த கான்ட்ரரி, இப்போ வந்து நம்ம
கோவிட் வந்தது இல்லையா, அந்த சமயத்துல நாம பல வெளிநாடுகளுக்கு நாமளே அரிசியை அனுப்பிச்சு வச்சோம். இப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய வாய்ப்பு வசதிகள்லாம் வந்து நமக்கு வந்து இதன் மூலமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட், இந்த மாதிரி வாய்ப்புகள், இது மாதிரி எல்லாம் வந்து நமக்கு வந்து இங்க வந்து நிறைய இந்த முயற்சிகள் இருக்கு. நீங்க என்ன ஒரு குறிக்கோள் கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஏன்னா நீங்க வந்து மேற்கொள்ள வேண்டிய குறிக்கோள் என்னன்னா, ஐ ஷுட் அச்சீவ் சம்திங் ஒர்தி இன் லைஃப். அதான் ரொம்ப யூ ஷுட் பி யுவர் தட் ஷுட் பி யுவர் கோல். நாட் நெசசரி இதுதான் இப்படித்தான் ஆகணும் அப்படித்தான் ஆகணும்னு நான் சொல்லல. நீங்கள் என்னவாக வேண்டாலும் ஆகலாம். தெர் இஸ் நோ ஃபியூச்சர் இன் எனி ஜாப். சமையல் ரொம்ப சாதாரண விஷயம். அந்த தாமுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பாத்தீங்கன்னா டெய்லி டிவியில வர்றாரு, என்னென்னமோ பண்றாரு. இஸ் போஸ்டிங் வித் ஆல் த என்ன சொல்றது, ஆல் த செலிபிரிட்டிஸ் ரைட்டுங்களா, எல்லாருடைய சேர்ந்து ஏகப்பட்ட பணம் சம்பாதிச்சிட்டாரு. ஸோ அது மாதிரி சமையல் சச் அ மண்டேன் திங், ஜென்ரல் லேடிஸ் தான் பார்ப்பாங்க அவங்க வீட்டில் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுலேயே ஸோ எந்த துறையில் கழுதையோ குதிரையோ வேகமாக ஓடணும், அவ்வளோதான், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஒரு முயற்சி வைக்கணும், அந்த எஃபர்ட் எடுக்கணும். அந்த ஸ்டேஜில் அந்த எஃபர்ட் எடுத்தோம்னா இப்போ நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுதான். ஸோ இனிஷியலி ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 268 பேர், கிட்டத்தட்ட 300 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இப்போ இந்த டாக்கை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் கேள்விப்பட்டு இன்னும் கூட வருவாங்க. எங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து 800 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. thousands ஆஃப் பீப்புள் வில் ஜாயின் நாங்க நினைக்கிறோம். நீங்க தொடர்ந்து நீங்க இக்லாஸோட நீங்க வெப்சைட்ல போய் கூட பாருங்க, IKLAS அதான் எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ். அதுல போய் நீங்க வெப்சைட்ல நிறைய ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாம் கூட இருக்கும், அதுல நிறைய தகவல்கள் இருக்கும். அதை எங்களோட தொடர்பு கொள்ளலாம். நீங்க பண்ணா இந்த ஜாயின் ஜேர்னில வி ஹவ் நத்திங் இன் இதுல வந்து எங்களுடைய நாங்க வந்து எதுவும் எந்த ஒரு ப்ராஃபிட்டோ எதுவுமே எதிர்பார்க்காம ஃப்ரீயா நடத்துறோம். ஸோ அதனால நீங்க வந்து இதை பயன்படுத்திக்கங்க. உங்களால முடியும்னா நேரவே வந்து கூட ஐஏஎஸ் முதற்கொண்டு பெரிய எக்ஸாம்லாம் கூட நீங்க தங்கி இங்கேயே சாப்பிட்டுட்டு படிச்சு எழுதலாம். எவ்வளவு பேர் எழுதியிருக்கிறாங்க. அஷ்ரப்னு ஒருத்தர் கார்குடிக்காரர் வந்து இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ்ல இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்ல டெப்டி செக்ரட்டரியா இருக்கிறாங்க. அவங்க நம்ம ஸ்டூடெண்ட் தான். இந்த ஹுசைன் ஷா உங்களுக்கு வந்து நிறைய கிளாஸஸ் எடுப்பாரு. அவரும் வந்து நிறைய இங்க நம்ம தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன்ல எழுதி பாஸ் பண்ணவர். ஸோ இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு வசதிகள் உங்களுக்கு வந்து இந்த மூலமாக தெரிய வரும். அதாவது இந்த மாதிரி வேலை வாய்ப்பு வசதிகள் வந்து நிறைய தெரிய வரும். ஸோ ஒரு ப்ரிப்பரேஷன் சீரியஸா நீங்க பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வின்னிங் ஸ்ட்ரீக் மாதிரி தான். இப்போ இந்த மராத்தான் ஓடுறாங்க ஒலிம்பிக்ல, 100 பேர் ஓடுவாங்க. பட் இருந்தாலும் இந்த டாப்ல வர்றாங்கல்ல 1 2 3, அதான் தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ இது நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. ரைட்டுங்களா. நிறைய அவங்க வந்து நிறைய பேர் வந்து முயற்சிகள் எடுக்கிற முழுசா தொடர்ந்து எடுக்கிறது இல்லை, எடுப்பாங்க அப்புறம் பாதியிலே விட்டுருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி எதுவும் இது இல்லாம நம்ம நல்ல முறையில ஒரு நல்ல ப்ரிப்பேர் பண்ணோம்னா, நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம்னா நம்மளை யாருமே அசிக்கவே முடியாது. ஸோ அந்த இதை நீங்க வந்து மனசுல வச்சுட்டு நல்ல முறையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நான் வந்து கேட்டுக்கொண்டு ஆல் த பெஸ்ட் என்று சொல்லி நான் ஐ வில் பி அவைலபிள் ஃபார் எனி கொஸ்டின் அண்ட் ஆன்சர். மீன்வைல் மிஸ்டர் கார்த்திகேயன் வில் டேக் யூ த்ரூ த ஹவ் ஆர் வி கோயிங் டு கோ அபவுட் அப்படிங்கிறத நீங்க அவர் மூலமா கேட்டுக்கலாம். ஆல் த பெஸ்ட். சலாம். தேங்க்யூ சார். ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய கொரிஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா சேட் பாக்ஸ் ஓப்பனாக தான் இருக்குது, அதில் போடுங்க. ஒன்ஸ் செஷன் முடிஞ்சது அப்படின்னா உங்களோட மைக் வந்து அன்மியூட் பண்ணுவோம், நீங்கள் அப்போ வந்துட்டு டைரெக்டாக டவுட்ஸ் கேட்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம வந்து முகமது ஹுசைன் ஷா சார் உங்களை வந்துட்டு வெல்கம் பண்ணுறோம். அவங்க தான் நம்மளுடைய கோர்ஸ் டைரக்டர். ஸோ சாரை பற்றின சின்னதாக ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன். சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. குரூப் 1 அண்ட் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. குரூப் 1ல இன்டர்வியூ ஸ்டேஜஸ் வரைக்கும் போயிருக்காங்க. அது இல்லாமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா TNPSC.academy அப்படின்ற ஒரு அகாடமி வந்து ரன் பண்ணிட்டு வராங்க. 13+ இயர்ஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் அண்ட் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்துட்டு மென்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வாஸ்ட் அண்ட் லாங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சார் வந்துட்டு இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் ப்ளஸ் அதனுடைய ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் கிளியராக நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ட் ஆஃப் த செஷன் வந்துட்டு உங்களுடைய மைக்ஸ் வந்துட்டு அன்மியூட் பண்ணுவோம். அண்டு அப்போ வந்து நீங்கள் டவுட்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா சார்கிட்ட கேட்கலாம். வி வெல்கம் யூ சார். தேங்க்யூ. குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல்.
ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா? நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார். எஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாட்ல சொல்லுங்க பார்ப்போம். சாட் பண்ணுங்க. சாட் ரொம்ப அமைதியா இருக்கு. ஆன்லைன் கிளாஸஸ், எல்லா கிளாஸுமே ஆன்லைனா இருக்கு போது. ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். ஃபைன், அல்ஹம்துலில்லாஹ். குட். தமிழ்லையும் போடலாம். ஃபைன், சூப்பர், குட். இப்பதான் சாட் லைவ் வருது. ஓகே, குட். எஸ், சூப்பர். ஏன்னா ஒரு 200+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கும்போது நமக்கு ஆஃப்லைன்ல இருந்தா நம்ம அப்படியே பேசணும் அப்படின்னா தாராளமா நீங்களும் பேசுவீங்க. அது கொஞ்சம் இன்ட்ராக்டிவா இருக்கும். ஆன்லைன் அப்படின்னா நாங்க மட்டும் பேசிட்டே இருக்கோம், நீங்க உட்காந்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு இன்ட்ராக்டிவா இருக்காது. மெசேஜ் அந்த மாதிரி இருக்காதீங்க. கொஸ்டின்ஸ் 1-2 பேர் ஆரம்பத்தில் கேட்டிருக்கீங்க, அது எல்லாமே கண்டிப்பா நம்ம வந்து அட்ரஸ் பண்றோம். கொஸ்டினுக்குனே நாங்க தனியா டைம் கொடுப்போம், நாங்க அட்ரஸ் பண்ணுவோம். கம்ப்ளீட்டா சும்மா நாங்க பேசுறதுக்கு மட்டும் கிடையாது. ஐம் ஃபைன், தேங்க்யூ. நிறைய பேர் கேட்குறீங்க. ஐம் ஃபைன், தேங்க்யூ. ஓகே, ஸோ இந்த செஷன்ல நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கவர் பண்ண போறேன். இந்த கம்ப்ளீட் டிஎன்பிஎஸ்சி கோர்ஸ், இந்த கோர்ஸ்ல இந்த பீரியட் ஆஃப் டைம்லையும் சரி நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி படிக்க போறோம், கம்ப்ளீட் அந்த விஷயத்தை தான் நம்ம உள்ள போக போறோம். டிஎன்பிஎஸ்சியோட ப்ரிப்பரேஷன், அதோடைய அது டிஎன்பிஎஸ்சினா என்னன்னே தெரியாம இருக்கும், டிஎன்பிஎஸ்சியோட ஸ்டேஜஸ் தெரியாம இருக்கும், இல்ல டிஎன்பிஎஸ்சியோட எலிஜிபிலிட்டி தெரியாம இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது பேசிக்கான டவுட்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் சாட்ல போடுங்க. பேசிக்கான டவுட்ஸ். 45 இயர்ஸ் டிஎன்பிஎஸ்சி எழுதலாமா? தாராளமா எழுதலாமா? பிசி முஸ்லீம் கேட்டகரியில் வருவீங்க, தாராளமா எழுதலாம். குரூப் 2 குரூப் 4 எல்லாமே எலிஜிபிள் தான். 58 வரைக்கும் குரூப் 4 அண்ட் குரூப் 2A டிகிரி முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள் தான். திரும்ப இந்த கொஸ்டின் கேட்காதீங்க, இதுதான் அதிகமா வரும். 58 வரைக்கும் தாராளமா யார் வேணாலும் எழுதலாம். அதாவது அதர் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரி தவிர பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி இதுல இருக்கிற எல்லாருமே எழுதலாம். மெட்டீரியல் ஆஃப்லைன்ல இருக்கு, அதை பத்தின டீடைல்ஸ் நானே சொல்றேமா. மெட்டீரியல் இருக்கு, மெட்டீரியல் பத்தி டீடைல்ஸ் கிளாஸ்ல இருக்கும். ஓகே, வேற ஆஃப்லைன்ல கிளாஸ் இருக்காது, கம்ப்ளீட் ஆன்லைன் தான். இந்த தடவை இது கம்ப்ளீட்டா வந்து கிளாஸ் சைட்ல வந்து ஆன்லைன்ல தான் இது பண்ணிருக்கோம். விடோஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோஸ் கோட்டா இருக்கும், அவங்க எழுதலாம். எல்லாமே சேம் தான், டிஸ்ட்ரிபியூட் விடோஸ் கோட்டா எடுத்துக்கலாம். எக்ஸாமோட பேசிக்ஸ் நானே சொல்றேன். 30 மந்த்ல வந்து இப்போ 30 மந்த் கேட்டிருக்கீங்களா, 30 டேஸ் கேட்டிருக்கீங்களா? ஜுமானா மரியம் 30, அது என்ன எம்முக்கு என்னன்னு புரியல எனக்கு. உள்ள படிச்சு பாஸ் ஆகாம கேட்டிருக்கீங்க. சொல்லுவோம். காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் இயர்ல இருக்கீங்கன்னா குரூப் 1 எழுத முடியும், குரூப் 4 எழுத முடியும், 2A எழுத முடியாது. ஃபைனல் இயர்ல இருக்கிறவங்க, காலேஜ்ல இருக்கிறவங்க நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி உங்களோட இது முடிஞ்சிருக்கணும், உங்களோட டிகிரி வந்திருக்கணும். அதாவது டிகிரி வந்திருக்கணும் அவசியம் இல்லை, ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கணும். மிஸ்டர் கிளாஸஸ் வீடியோ இப்போதைக்கு சென்ட் பண்ற பிளான் கிடையாதுமா. ஏன்னா லைவ் அட்டன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா கண்டென்ட் கிளாஸ்ல வந்துடும், கவலைப்படாதீங்க. எக்ஸாம் டேட்டுக்குள்ள நம்ம ரெடி ஆயிரோங்கிறது நான் சொல்றேன். ஓகே, வேற ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இப்போ ஸ்ட்ராட்டஜி தான் கிளாஸ்ல நான் கவர் பண்ண போறேன், கவலைப்படாதீங்க. ஃப்ரெஷர்ஸ் இனிமே தான் ஸ்டார்ட் பண்ண போறேன், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், பிரைவேட்ல இருக்கேன், எல்லாருக்குமே நான் ஜென்ரலா சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்க. அது கிளாஸ்லேயே வந்துடும். அட்டெம்ப்ட்ஸ்ங்கிற ஒரு மேட்ரு டிஎன்பிசில கிடையாது. காலேஜ் செகண்ட் இயர்ல படிச்சிருக்கீங்கன்னா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க, அதாவது காலேஜ் முடிச்சுட்டு நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். குரூப் 4 அட்டன் பண்ணலாம் காலேஜ் செகண்ட் இயர்ல இருக்குன்னா. அட்டெம்ப்ட்ங்கிற ஒரு மேட்ரு டிஎன்பிசில கிடையாது. மேக்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆப்டிடியூட் எல்லாமே கிளாஸ் இருக்கும். நோட்ஸ்ங்கிறது ஸ்பெஷலா உங்களுக்கு கிளாஸ்லேயே சொல்லுவாங்க, அது நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான கன்சல்ட் ஸ்டாஃப் அங்கங்க ரைஸ் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சிங்கிறது ஒரு காமனான ப்ரிப்பரேஷன் தான். குரூப் 2, 2A, 4 தனி ப்ரிப்பரேஷன் இல்ல, காமனான ப்ரிப்பரேஷன் தான். அது ஏங்கிறது நான் கிளாஸ்ல சொல்றேன். 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கீங்கன்னா குரூப் 4 எழுதலாம், தாராளமா எழுதலாம். கால் பண்ணீங்கன்னா கால் அட்டன் பண்றதுக்கு பாசிபிள் இல்லை, ஏன்னா நேர்லி 800+ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. எல்லாருக்கும் கால் அட்டன் பண்ணி இது பண்ண முடியாது. உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கடைசியில கொடுப்பாங்க, அதுல நீங்க இது பண்ணலாம். அரியர் மேட்டர் கிடையாது, தாராளமா அரியர் இது பண்ணலாம். ரெக்கார்ட் வீடியோஸ் இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கிளாஸஸ்ல இருக்கும், மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்துடும். ஓகேவா? கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க, கவலைப்படாதீங்க. சக்லின் முஸ்தக், ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸ்? அவ்வளவுதானே? வீடியோஸ் மேட்டர் சொல்லிட்டேன். இந்த கிளாஸ் அட்டன் பண்ண கிளியர் பண்ணலாமா இல்லையாங்கிறது என்னுடைய கிளாஸ்ல வரும், நீங்களே பாருங்க. ஓகே, ஷூர். ஓகே, so I will share a PPT now. ஒரு 1 minute நான் வந்து PPT ஷேர் பண்றேன்.
பிபிடி எல்லாருக்கும் ஷேர் ஆகுதா? எஸ் சார். எஸ், தேங்க்யூ. ஸோ நோ சார். பிபிடி ஷேர் ஆகுது, ஒரு சில பேருக்கு ஷேர் ஆகலன்னா ஜஸ்ட் ரீலோட் பண்ணி பாருங்க. மேபி நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும், ரீலோட் பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் ஷேரிங் சொல்லிட்டாங்க, கான்செப்ட் போடுறாங்க. எஸ் சார். ஆடியோ கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஆடியோ கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்கம்மா. உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் தாராளமா சாட்ல போடுங்க. ஆடியோக்கு பின்னாடி நம்ம பார்ப்போம் பாசிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ சில பேசிக்கான விஷயங்கள் இருக்கு, அதை நான் கவர் பண்ணிடுறேன். மறுபடியும் நான் வந்து ஒன் மினிட். ஓகே, சில பேசிக்கான விஷயங்கள் இருக்கு, அதை பார்த்துட்டு மறுபடியும் சாட்டிங் அண்ட் ஐ மீன் உங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் நான் கண்டிப்பா மறுபடியும் வர்றேன். சில விஷயங்கள் நான் ஆன்சர் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ மறுபடியும் நான் கண்டென்ட் குள்ள போறேன். அப்படிங்கிறதுனால டவுட்ஸ் எது இருந்தாலும், நான் சொல்ற விஷயம் இல்ல டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் விஷயம்ல எதுவா இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு நான் டைம் தர்றேன். அது நான் பின்னாடி வந்து டைம் கண்டிப்பா இருக்கும், அதெல்லாம் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நானே சொல்றேன், எல்லாமே இருக்கு, நானே சொல்றேன். ஓகேவா? பிபிடிஸ் பத்தி நான் சொல்றேன், இருக்கு. ஓகேவா? யூனிட் 9 இந்த ஹீனா இந்த விஷயம் வந்து நீங்க கொஞ்சம் பின்னாடி கேளுங்க. ஓகேவா? இது சில விஷயங்கள் கவர் பண்ணாதான் எல்லாருக்கும் புரியும், அதனால கொஞ்சம் பின்னாடி கேளுங்க, நான் சொல்றேன் கண்டிப்பா. ஓகே, சோ கமிங் ஹியர். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 1, 2, 2A, 4VO இது எல்லாத்துக்குமே வந்து ப்ரிலிம்ஸ் வந்து காமனான ப்ரிப்பரேஷன் தான். சரியா? ப்ரிலிம்ஸோட ப்ரிப்பரேஷன் நம்ம படிக்கக்கூடிய விதத்திலையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுல வந்து எல்லாமே காமன் தான், அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. பேட்டர்ன் வேரி ஆகும். அதுக்காக குரூப் 1 படிச்சுட்டா நான் குரூப் 4 பாஸ் பண்ணிடுவேனா அப்படிலாம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சில ஜென்ரலான ஒரு தவறான ஒரு புரிதல் வந்து நிறைய இடத்துல இருக்கு. என்ன அப்படின்னா வந்து குரூப் 1 படிச்சுட்டா குரூப் 4 பாஸ் ஆயிடலாம், குரூப் 2 படிச்சுட்டா குரூப் 4 ஈஸி. அப்படி கிடையவே கிடையாது. குரூப் 4க்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, குரூப் 2க்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு, குரூப் 1க்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதுக்குன்னு அந்தந்த ஒரு நுணுக்கங்கள், அந்த தனித்துவம், அது என்ன பண்ணணுமோ அதை நம்ம தனியா பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஒரு காமனான ஃபோல்ட் தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60% ஒர்க் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் காமனா தான் இருக்கும். அது என்னங்கிறதுலாம் நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்றேன். ஓகே, இது கிளாஸ்ல செஷன்ல இருக்கு. 60% ஒர்க் நம்ம என்ன பண்ண போறோங்கிறது காமனா இருக்கும். இந்த மிச்ச 40% குரூப் 1க்கு வேற மாதிரி இருக்கும், 2, 2Aக்கு வேற மாதிரி இருக்கும், 4VAOக்கு வேற மாதிரி இருக்கும். சரியா? சோ இதுதான் அந்த 40% அந்த டிஃபரன்ஸ். ஆனா இந்த 60% இருக்கு இல்லையா, இதுதான் அந்த பேசிக்ஸ், அந்த ஸ்டார்டிங்கிறது. இந்த 60% விஷயத்த நம்ம ஸ்டார்டிங்ல ப்ராப்பரா கரெக்டா பண்ணா மட்டும்தான் நம்மளால அது குரூப் 1ஓ 2ஓ 4ஓ எதா இருந்தாலும் அதை நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். சோ இந்த பேசிக்ஸ்னா என்ன, இது இந்த தனித்துவம் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து கிளாஸஸ்ல கண்டிப்பா நம்ம உள்ள பார்ப்போம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்டடி தான் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு இங்க பண்ண போறோம். குரூப் 1, 2, 2A, 4VO நீங்க எதை டார்கெட் பண்ணாலும் ஒரு ஆர்கனைஸ்டா தான் நம்ம இதுக்காக நம்ம படிக்க போறோம், இதுக்காக நம்ம வந்து பிளான் பண்ண போறோம். இந்த என்டையர் பீரியட் ஆஃப் கோர்ஸுமே உங்களுக்கு அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே நம்ம டைரக்டர் சார் பேசின மாதிரி இந்த கோர்ஸ் வந்து இப்ப நான் ஒரு ஆளோ இல்ல கார்த்திகேயன் சார் ஒரு ஆளோ அந்த மாதிரி தனி நபர்கள் கிடையாது. இது ஒரு டீம், என்டையர் டீம் இருக்கு. இந்த டீமுக்கு பின்னாடி வந்து நியர்லி 8 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கம்ப்ளீட் இந்த கோர்சஸ்ல டிஎன்பிஎஸ்சில எல்லாத்துலயுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு கைட் பண்ண போறது, உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறது எல்லாமே. அதனால இந்த மொத்த மெத்தடாலஜியும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஒரு கோர்ஸ் வந்து ஒரு பிளான்டு ஸ்ட்ரக்சரா வச்சிருக்கோம். இந்த பிளான்டு ஸ்ட்ரக்சரை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா தான் இங்க நம்ம சக்சஸ் பார்க்க முடியும். ஒரு சில நேரத்துக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள் என்ன வந்துச்சு அப்படின்னா, 2 மாசத்துல பாஸ் பண்ணிடலாமா, 3 மாசத்துல பாஸ் பண்ணிடலாமா, 4 மாசத்துல கண்டிப்பா முடியாது. ஓப்பனா சொல்றேன், கண்டிப்பா முடியாது. நான் டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே வந்து 13+ years ஆஃப் இதுல ஒர்க்கிங்ல இருக்கிறேன். நான் சர்வீஸ் கிளியர் பண்ணிருக்கேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கிளியர் பண்ணிருக்காங்க. செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். 2 மாசம் 3 மாசத்துல கிளியர் பண்ணிட்டு போறதுக்கு இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இருந்தா டிஎன்பிஎஸ்சி இவ்வளவு காம்படிட்டிவா இருக்காது. கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணும். ஓகேவா? நீங்க இப்ப இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வர்றீங்க அப்படின்னா, இந்த ப்ரிப்பரேஷன்ல இப்ப கிட்டத்தட்ட வந்து 291 பேர் இப்ப நான் பேசும்போது 291 மெம்பர்ஸ் இப்ப லைவ்ல இருக்கீங்க. நான் சொல்ற இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல. ஓகேவா? 250 ஆவரேஜா நம்ம எடுத்துப்போம். உள்ள வர்றவங்க போறவங்க அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. 250 நம்ம ஆவரேஜா எடுத்துப்போம். இந்த 250 பேர்ல வந்து இதுலயே 2 years 3 years ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்களும் இருப்பாங்க, 1 year ப்ரிப்பரேஷன்ல இருக்கவங்களும் இருப்பாங்க, இல்ல 6 months ப்ரிப்பரேஷன்ல இருக்கவங்களும் இருப்பாங்க, இல்ல இப்பதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே தான் இதுல இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி ஒரு சில பேர் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்கன்னா அதுதான் இந்த காம்படிஷன் அப்படின்னு நம்ம சொல்றது. அவங்களுக்கு முன்னாடி ஒரு சில பேர் ரேஸ்ல ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா, அப்ப அவங்கள தாண்டி நம்ம ஓடணும் அப்படின்னா 2 மாசத்துல நம்ம அப்ப அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம ரெடி ஆயிடுவோம் அப்படின்னா, அப்ப அதுக்கு நம்ம வந்து சிட்டி ரோபோட் மாதிரி தான் இருக்கும்.
சூப்பர் ஹியூமன் மாதிரி தான் இருக்கணும். அப்படி யாரும் கிடையாது இல்ல, எல்லாமே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஹியூமன் தான். ஸோ ப்ராக்டிக்கலா நம்ம டார்கெட் பண்ணுவோம், ப்ராக்டிக்கலா யோசிப்போம். ஆனா இந்த எக்ஸாம வந்து அதுக்காக இந்த எக்ஸாம நம்மளால கிளியர் பண்ண முடியாது, இது வந்து நடக்காத விஷயம், இது யாரோ ஒரு சிலர் தான் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. இந்த எக்ஸாம தெளிவா ப்ராப்பரா பிளான் பண்ணி ஒரு சில இதுல நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால இதை கிளியர் பண்ண முடியும். ஆனா 2 மாசம் 3 மாசங்கிறதுலாம் டைம் பத்தாது. நீங்க மினிமம் 4 months to 6 months அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க வந்து இந்த கோர்ஸ், அதாவது 4 months மினிமம் நான் சொல்றது 4 months to 6 months நீங்க டார்கெட் பண்ணி கரெக்டா மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டா இருக்கும். பட் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் வரணும் அப்படின்னா இதுக்குன்னு நாம ஒரு சில ஒர்க் பண்ணணும். அந்த ஒர்க் என்ன அப்படின்னா நம்ம உட்காந்து படிக்கிறது, வேற ஒண்ணுமே கிடையாது. படிச்சா பாஸ் ஆகலாம். ஸ்கூல்ல காலேஜ்ல அங்க பேசினா அதே விஷயம் தான் இங்கேயும் நான் சொல்றேன். காலேஜ்ல கூட பெருசா நம்ம படிச்சிருக்க மாட்டோம், உங்களை பத்தி எனக்கு தெரியல. நான் காலேஜ்ல எல்லாம் பெருசா படிக்கல, ஆனா ஸ்கூல்ல ஓரளவு நான் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன். ஆனா காலேஜ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா காலேஜ் போயிட்டாலே நமக்கு ஒரு எகத்தாலம் வந்துடும் இல்லையா, அதனால வந்து அவ்வளவு அந்த மாதிரி வந்து சும்மா கிளாஸ் அட்டன் பண்றது, எக்ஸாம் வந்தா செமஸ்டர் வந்தா மட்டும் தான் எழுதுறது, அந்த மாதிரி தான். ஆனா இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படி கிடையாது. ஏன்னா இங்க ஸ்கூல் காலேஜ்ல இல்லாத ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இங்க நீங்க வந்து ஜெயிக்கணும், இந்த ரேங்க்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா அந்த வேகன்சிக்குள்ள நம்ம வரணும். இப்ப ஸ்கூல் காலேஜ்ல நம்ம பாஸ் ஆயிட்டாலே போதும். நான் 35 மார்க் எடுத்துட்டேன், இல்ல 50% லெவல், அது என்ன லெவல் சொல்றாங்களா, 40%, 50%, 60%, அந்த லெவலுக்கு வந்துட்டாலே நமக்கு டிகிரி சர்டிபிகேட் வந்துடும், இல்ல நம்ம கம்ப்ளீட்டட் சர்டிபிகேட் வந்துடும். அது எந்த கோர்ஸ் இருந்தாலும் அது வந்துடும். பட் டிஎன்பிஎஸ்சில அப்படி கிடையாது. டிஎன்பிஎஸ்சி இல்ல, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமே நாம அந்த வேகன்சிக்குள்ள வரணும். அந்த வேகன்சிக்குள்ள வரணும்னா அந்த ரேங்க் லிஸ்ட்ல வரணும். அந்த ரேங்க் லிஸ்ட்ல வரணும்னா அந்த அளவு நம்ம வந்து உழைக்கணும், அந்த அளவு படிக்கணும். உழைக்கணும் இந்த சென்ஸ் படிக்கணும். சோ கன்சிஸ்டன்டா இத ரெகுலரா இருக்கணும். நீங்க டெய்லி காலையில எந்திரிச்சா எப்படி பல்லு விளக்குவீங்களோ, மூஞ்சி கழுவீங்களோ, அந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அதுக்காக நான் உட்காந்து உங்களை வந்து 10 மணி நேரம் படிக்கணும், 8 மணி நேரம் படிக்கணும், தேவையே கிடையாது. 8 மணி நேரம்லாம் படிக்க தேவையில்லை. நிறைய இன்டர்நெட்ல அப்படிலாம் இருக்குது, சொல்றாங்க, தேவையே கிடையாது. 24 மணி நேரம் படிக்கணும், 12 மணி நேரம் படிக்கணும், மூச்சோடாம படிக்கணும், சாப்பிடாம படிக்கணும், தூங்காம படிக்கணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படிலாம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் டெலிட் பண்ணிருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படிலாம் இல்ல, படிக்கணும். எவ்வளவு நேரம் படிக்கணுங்கிறது அது மினிமம் வந்து 1.5 to 2 hours இருந்து மேக்சிமம் ஒரு 4-5 hours. நீங்க உங்களை ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன்ல இருக்கீங்க, நீங்க வந்து கம்ப்ளீட்டா நீங்க ப்ரிப்பேர் பண்றது மட்டும் தான், நீங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இல்ல, காலேஜ் ஸ்டூடெண்டா இல்ல, பிரைவேட்ல ஒர்க் பண்ணல, வேற எந்த கோர்ஸும் பண்ணல, கம்ப்ளீட்டா டிஎன்பிஎஸ்சி மட்டும் தான் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் படிச்சீங்கனாலே கரெக்டா இருக்கும் உங்களுக்கு. இல்ல நீங்க ஆல்ரெடி ஒரு இதுல ஒர்க்ல இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, இல்ல வந்து காலேஜ் போய்கிட்டு இருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது ப்ரிப்பரேஷன், மினிமம் ஒரு 1.5 hours இருந்து 2.5 hours உங்களால எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு நீங்க ஒதுக்குனீங்கன்னா போதும். டைம் கம்மியா ஒதுக்குறதுனால நம்ம கம்மியா படிக்கணும்னு அர்த்தம் கிடையாது, டைம் அதிகமா ஒதுக்குறதுனால நம்ம அதிகமா படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. இங்க ஸ்டடி டைம் அப்படிங்கிறது, இதெல்லாம் கிளாஸ் இல்லாம நான் ஸ்டடி டைம் சொல்றேன். அந்த கிளாஸ்னா என்ன, ஸ்டடி டைம் என்னங்கிறது பின்னாடி நான் வர்றேன். பட் இந்த படிக்கணும், அந்த இதுக்கு டெய்லி ரெகுலரா உட்காரணும். வாரத்துல 6 நாள் இருக்கு அப்படின்னா ஒரு நாள் லீவ் விட்டுருங்க, சண்டே லீவ் விட்டுருங்க, மிச்சம் 5 நாள். அந்த 5 நாள் படிக்கிறதுக்கு இப்போ மைண்ட் செட் பண்ணீங்க. நாளையில இருந்து உங்களுக்கு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு நீங்க என்ன பண்ணணுங்கிறதே இந்த கிளாஸ்ல, இந்த செஷன்ல நான் சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் இந்த வீக்ல இருந்து உங்களுக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அடுத்தடுத்து கிளாஸஸ் அப்படின்னு வந்துடும். சோ அந்த ஒர்க் அப்படியே ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சோ அததான் இங்க உங்களுக்கு நான் வந்து கோட்டாவுமே நான் வந்து காமிச்சிருக்கேன். அதாவது நம்ம சூரியனை போல பிரகாசிக்கணும் அப்படின்னா முதல்ல சூரியனை போல எரிய நம்ம ரெடியா இருக்கணும். அதுக்காக இங்க நம்ம அந்த அளவுலாம் நம்ம வந்து சூரியன் அளவுக்குலாம் நம்ம வந்து எரிய போறது கிடையாது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கு, அதை நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஓகேவா? டுமாரோ ஹாலிடேவா, நீங்களே விட்டுட்டீங்களா? ஹாலிடேங்கிறதெல்லாம் வந்து நாளைக்கு என்ன இது டியூஸ்டே தானே. ஹாலிடே அப்படிங்கறதெல்லாம் வந்து என்ன சொல்றது அப்படின்னா, ஏற்கனவே ஒர்க்ல இருக்கிறவங்க, இல்ல ஸ்கூல்ல இருக்கிறவங்க, காலேஜ்ல இருக்கவங்க, அவங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு உள்ள காலடி வச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அதாவது குதிரைக்கு கடிவாள கட்ட மாதிரி வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. மைண்ட் செட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஜஸ்டா சும்மா ஒரு இதுக்கு தான் சொல்றேன், ரெடி ஆயிக்குங்க. ஓகேவா? இந்த ஹாலிடே வந்துருச்சு, இந்த ஸ்கூல்ல இப்ப லீவ் விட்டுருவாங்க, வெக்கேஷன் வந்துருச்சு. இனிமே உங்களுக்கு வந்து தீபாவளியும் கிடையாது, ரம்ஜானும் கிடையாது, பொங்கலும் கிடையாது, கிறிஸ்துமஸும் கிடையாது, நியூ இயரும் கிடையாது. எப்போ வரைக்கும்? கிளியர் பண்ற வரைக்கும். சரியா? அதுக்காக அதெல்லாம் வந்து கொண்டாட வேணாம், இது பண்ண வேணாம் நான் சொல்லல. பி ரெடி, மைண்ட் அப்படி ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த லீவுன்னு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா 6 நாள் படிக்கிறோம், ஒரு நாள் லீவ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் லீவ் எடுத்து அடுத்த நாள் உட்காந்துடணும். அதுக்கு மைண்ட் ரெடியா இருக்கும். ஓகேவா? சரியா? அது ஷா பக்கெட் பிரியாணி பேரை பார்த்தீங்கல்ல. ஓகே, சோ பிரியாணியும் வந்து இதை சாப்பிட்டா படிக்கிறதுக்கு ரெடியா இருப்போமான்னு பாத்துக்கங்க. ஓகே, கமிங் பேக். லீவுங்கிறது வந்து அந்த ஒரு நாள் இல்ல 2 நாள், இஃப் கேஸ் அந்த ஒரு நாள் 2 நாள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா? அடுத்த நாள் வந்து நமக்கு அந்த படிக்கிறதுக்கு வந்து நம்ம ரெடி ஆகணும். சோ அதுதான் நம்ம வந்து முதல்ல நம்மள இந்த போட்டி தேர்வுக்கு, நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நம்மள ரெடி பண்றது. அதே மாதிரி இந்த எக்ஸாம்ல ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம டார்கெட் பண்றது குரூப் 1 இருக்கட்டும், 2A இருக்கட்டும்,
இல்ல 4VA இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நமக்கு வந்து காமன் ஏரியா அப்படின்னு சொல்லி 60% ஏரியா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே சமயத்துல ஒரு 40% வந்து அதுக்குன்னு தனியா வித்தியாசமா வரக்கூடிய ஏரியா இருக்குது. சரியா? வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ் தான் நான் பேசுறேன். இதெல்லாம் என்னங்கிறது நான் பின்னாடி வரேன். வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் பேசுறேன். நான் மெயின்ஸ் மேட்டருக்குள்ளே உள்ள போல. சோ ஸ்பெஷலா வந்து அதுக்குன்னு வரக்கூடிய ஒரு சில ஏரியாஸ் வந்து தனியா இருக்குது. சோ அப்படி இருக்கும்போது இந்த காமன் ஏரியால ஆரம்பிச்சு கொண்டு போனா மட்டும்தான் அந்த அப்ரோச் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம எடுத்த உடனே தனித்துவமா இருக்கக்கூடியதும் தனித்துவமா இருக்கக்கூடியதும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணோம்னா ஒர்க் அவுட் ஆகாது. இந்த எக்ஸாம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அப்ப உங்களோட பிளான் ஆஃப் ப்ரிப்பரேஷனை என்ன பண்ணுங்க, எப்பவுமே 2 மாசம் 4 மாசம் 6 மாசம் அப்படி வந்து பிளான் வைக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஈவன் நீங்க வந்து எந்த லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருந்தாலும் சரி, பி ரெடி டு ப்ரிப்பேர். நீங்க வந்து படிக்கிறதுக்கும் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் எப்பவுமே ரெடியா இருக்கணும். எப்ப வரைக்கும் அப்படின்னா, அடிச்சாம் பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசில போய் அங்க வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அந்த இது தமிழ்நாடு டிஎன்பிசியோட சிம்பிள் லோகோ போட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. திஸ் இஸ் டு இன்ஃபார்ம் தட் சோ அண்ட் சோ, உங்க பேரை போட்டு நீங்க இந்த மாதிரி வந்து இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இந்த பர்டிகுலர் இதுல எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்ற வரைக்குமே, கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்ற வரைக்கும், ரிசல்ட்டே வந்தாலும் கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்ற வரைக்கும் வந்து ப்ரிப்பரேஷன்ல தான் இருக்கணும். ப்ரிப்பரேஷனை விட்டுறக்கூடாது. ஏன்னா நான் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருக்கேன், ரேங்க் நல்லா வந்திருக்கும், வர்றது வந்து வரலாம் அதாவது ஒரு எட்ஜில் இருப்பாங்க. பட் ஆனா ஓகே எனக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல வந்து ப்ரிப்பரேஷனை விட்டுருவாங்க. கடைசியில அவங்க போய் வந்து அப்பாயின்மெண்ட் பாக்குறதுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ்னால இல்ல டிஃபரன்சஸ்னால என்ன அப்படின்னா அவங்களுக்கு வராம போயிருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா வந்து அடுத்த எக்ஸாம் உடனே வந்துடும், அவங்க ஒரு 4 மாசம் கேப் விட்டுருப்பாங்க. சோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில வர்ற வரைக்கும் பி ரெடி டு ப்ரிப்பேர். அது 1 வருஷம் ஆகுதா 2 வருஷம் ஆகுதாங்கிறதெல்லாம் இங்க முக்கியம் கிடையாது. ப்ரிப்பேர் பண்றீங்க, நல்லா படிக்கிறீங்க, இந்த குரூப் 1 எழுதுறீங்க இல்ல குரூப் 2 எழுதுறீங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றீங்க, மெயின்ஸ் கிளியர் பண்றீங்க, குரூப் 1க்கு இன்டர்வியூ போறீங்க இல்ல குரூப் 2 மெயின்ஸ் போறீங்க. பட் ஏதோ ஒரு இதுல உங்களால கிளியர் பண்ண முடியாம போகுது அப்படின்னாலுமே மறுபடியும் அடுத்த வருஷம் எக்ஸாம் வரதான் போகுது. அதனால கண்டினியூஸா ரெடியா இருங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ஸை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். சோ எக்ஸாம்ஸோட பேசிக்ஸ் முதல்ல நான் சொல்லிடுறேன். நமக்கு இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், புதுசா வர்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதனால எல்லாருக்கும் கவர் ஆகணும் அப்படிங்கறதுனால நான் சொல்றேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, 2, 2A, 4VA பொறுத்த வரைக்கும் குரூப் 1க்கு நமக்கு 3 ஸ்டேஜ் இருக்கு. ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. அதாவது முதல் தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்முக தேர்வு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது எல்லா எக்ஸாமுமே ப்ரிலிம்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். OMR ஷீட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க, 200 கேள்விகள் இருக்கும். அந்த 200 கேள்விகள்ல எத்தனை சரியான கேள்விகள் நீங்க வந்து கரெக்டா ஷேட் பண்றீங்க அப்படிங்கிறதான். டிஎன்பிசில ரொம்ப முக்கியமான விஷயம், டிஎன்பிசில எந்த இடத்துலயுமே நெகட்டிவ் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. அதாவது வந்து நெகட்டிவ்னா என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ் அங்க எல்லாமே நெகட்டிவ் இருக்கு. அதாவது நம்ம ஒரு கேள்வி தவறுதலா ஷேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்த மார்க்ல ரெடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மத்த எக்ஸாம்ஸ்ல இருக்கு, டிஎன்பிசில வந்து அது கிடையாது. ஓகேவா? சோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இதை நமக்கு பொறுத்த வரைக்கும் குரூப் 1 இருக்கட்டும், 2 and 2A இருக்கட்டும், 4 and VA இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ். உங்களுக்கு ஒரு OMR ஷீட் கொடுத்துருவாங்க, அந்த OMR ஷீட்ல நீங்க ஷேட் பண்ணுவீங்க. ஓகேவா? சோ இந்த OMR ஷீட்ல நீங்க வந்து எத்தனை கொஸ்டின் சரியான கொஸ்டின் ஷேட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதா. குரூப் 1க்கு ப்ரிலிம்ஸ் இருக்கு, 2, 2Aக்கு ப்ரிலிம்ஸ் இருக்கு, 4VAக்கு ப்ரிலிம்ஸ் இருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து மெயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முதன்மை தேர்வு, இது முதல் தேர்வு, இது முதன்மை தேர்வு. மெயின்ஸ் அப்படிங்கிறது ரிட்டன், எழுத்து வடிவத்துல நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். குரூப் 1க்கு பாத்தீங்க அப்படின்னா குரூப் 1க்கு நமக்கு எலிஜிபிலிட்டி பேப்பர் இல்லாம 3 பேப்பர் நம்ம வந்து தனியா குரூப் 1க்கு நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். சோ இதுல நம்ம வந்து மெயின்ஸ் ரிட்டனா எழுத்து வடிவத்துல எழுதுற மாதிரி இருக்கும். 2, 2Aல பாத்தீங்கன்னா 2க்கு எழுத்து வடிவத்துல எழுதுவோம், ரிட்டன் மெயின்ஸ். 2க்கு நமக்கு வந்து ரிட்டன் மெயின்ஸ் இருக்கும். 2Aக்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதே ப்ரிலிம்ஸ் மாதிரி அப்ஜெக்டிவ்ல ஏபிசிடின்னு நம்ம 4 ஆப்ஷன்ல ஷேட் பண்ணுவோம். ஏபிசிடி 4 ஆப்ஷன் ஷேட் பண்ணுவோம். ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி நம்ம OMR ஷேட் பண்றோமோ அதே மாதிரி இங்க OMR தான். இந்த தடவை OMR தான் வச்சாங்க. மேபி நீங்க எழுத போகும்போது ஆன்லைனா வரலாம், ஆன்லைன் இந்த சென்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்டா வரலாம், இல்ல OMR இருக்கலாம். என்னவா இருந்தாலும் கண்டென்ட் படிக்கக்கூடியது ஒண்ணுதான். ஓகேவா? பட் என்னதான் OMR இருந்தாலும் மெயின்ஸோட சிலபஸ் தனி. இந்த 2Aக்கு மெயின் சிலபஸ் தனி, இந்த 2க்கு வந்து ரிட்டன் எழுத்து வடிவத்துல இருக்கும். யாரு 2A எழுதுறீங்க, யாரு 2 எழுதுறீங்க அப்படிங்கிறது உங்க ப்ரிலிம்ஸ்ல நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்றீங்கன்றத பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இது 2A பொறுத்த வரைக்கும். குரூப் 4VA பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் மட்டும்தான், மெயின்ஸ் கிடையாது. இங்க வந்து மெயின்ஸ்ங்கிற ஒரு கண்டென்ட்டே கிடையாது நமக்கு. அதனால இந்த ப்ரிலிம்ஸ்ல நல்ல ஸ்கோர் எடுத்தா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து டைரக்டா நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான், கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம போயிடும். சிவி செலக்ஷன், கவுன்சிலிங், அப்பாயின்மெண்ட் ஆர்டர். குரூப் 1க்கு மட்டும் இன்டர்வியூ, நேர்முக தேர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அது தனியா நமக்கு வந்து மார்க் அலோகேட் பண்ணுவாங்க. சோ இந்த மெயின்ஸ்ல நம்ம எவ்வளவு மார்க் எடுக்கிறோம் பிளஸ் இன்டர்வியூல எவ்வளவு மார்க் எடுக்கிறோம் வச்சுதான் நம்ம வந்து இது நம்ம
செலக்ட் ஆகிறோமா, குரூப் 1 செலக்ட் ஆகிறோமா இல்லையாங்கிறது. 2A பொறுத்த வரைக்கும் 2ல ரிட்டர்ன்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க, 2Aல அப்ஜெக்டிவ்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதா. 4VO பொறுத்த வரைக்கும் பிரிலிம்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்க. சோ இதுதான் வந்து குரூப் 1, 2, 2A, 4VO எக்ஸாம் ஸ்டேஜஸ். ஓகேவா, இது வரைக்கும் கிளியரா? இது வரைக்கும் இப்ப நான் சொன்ன விஷயம் வரைக்கும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. கிளாஸ் லிங்க் பத்தி நான் கடைசியா சொல்றேமா, நான் கண்டிப்பா நான் சொல்றேன். இது வரைக்கும் கிளியரா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எதுவும் டவுட்ஸ் இருக்குன்னா டவுட்ஸை போடுங்க சாட்ல. கிளியர் கிளியர் கிளியர். யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்ல? அடுத்து போலாம்ல. திரும்ப சொல்லணும்னா பிரிலிம்ஸ் வந்து அதாவது குரூப் 1 to 2Aக்கு பிரிலிம்ஸ் இருக்கு, மெயின்ஸ் சாரி குரூப் 1க்கு வந்து பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ 3 ஸ்டேஜ், 2-2Aக்கு நமக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் 2 ஸ்டேஜ், குரூப் 4VOக்கு பிரிலிம்ஸ் 1 ஸ்டேஜ் தான். சரியா? இதுல இதுல அந்தந்த ஸ்டேஜஸ் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜஸ் கிளியர் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் போவோம், அடுத்த ஸ்டேஜ் கிளியர் பண்ணி அது மாதிரி போறதுதான். இப்ப குரூப் 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணி அதுல யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்க மெயின்ஸ் போவாங்க, அதுல செலக்ட் ஆகிறவங்க இன்டர்வியூ போவாங்க, அந்த மாதிரி தான். குரூப் 2-2A பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறவங்க வச்சு நம்ம செலக்ட் ஆகிறோமா இல்லையா அப்படிங்கிறது. இதுல குரூப் 2-2Aல பாத்தீங்கன்னா 2ஓட மெயின்ஸ், அதான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, 2ஓட மெயின்ஸ் ரிட்டன் எழுத்து வடிவத்துல நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 2Aவோட மெயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் தான், அதுவும் OMR ஷீட்ல ABCDன்னு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க, பிரிலிம்ஸ் மாதிரி அது நம்ம ஷேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் 2க்கு இன்டர்வியூ முன்னாடி இருந்துச்சு, இப்ப தூக்கிட்டாங்க, இப்ப கிடையாது. குரூப் 1 to 2A. ஓகேவா, கிளியரா? கிளாஸ் டீடைல்ஸ் பின்னாடி சொல்றேன்னு சொல்லிட்டேமா கலீல் அஹமத், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு பின்னாடி டீடைல்ஸ் சொல்லுவாங்க. கிளாஸ் டீடைல்ஸ் நானே சொல்றேன் உங்களுக்கு. குரூப் 1க்கும் 1Aக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, குரூப் 1ல டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி அந்த மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்கும். 1Aல வந்து அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்டர் அந்த போஸ்ட்ஸ் வரும். போஸ்ட் டிஃபரன்ஸ் தான் 1Aக்கு. இது அதே மாதிரி வந்து எக்ஸாமோடைய சிலபஸ் வேரி ஆகும். பிரிலிம்ஸ் காமனா ஒரே மாதிரி இருக்கும், பட் மெயின்ஸ் வந்து வேரி ஆகும். நெகட்டிவ் அப்படிங்கிறது ஒரு நம்ம பிரிலிம்ஸ் அது மற்ற எக்ஸாம்ஸ்ல இருக்கிறது, டிஎன்பிசி இல்ல. டிஎன்பிசில நெகட்டிவ்னா நீங்க என்ன ஞாபகம் வச்சுங்க, 200 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அந்த 200 கொஸ்டினுக்கு நம்ம வந்து 200 ஷேட் பண்ணிடலாம். ஆன்சர் தெரியுதே ABCD 4ல 1 ஷேட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. பிஜிஏ எலிஜிபிள் தான், அதனால யூஜி போர்டு இது பண்ணிக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின்ஸ் கிளியர் பண்ணா அகைன் ஃபர்ஸ்ட்ல வந்து பிரிலிம்ஸ் மெயின்ஸ் வரணும். ஆமா அப்படிதான். குரூப் 2ஆ 2Aவாங்கிறது நீங்க சாய்ஸ் கேட்பாங்க, உங்களுக்கு இதுலயே சாய்ஸ் கேட்பாங்க. என்னதான் நம்ம சாய்ஸ் கொடுத்தாலும் நம்ம எவ்வளவு வந்து இது பண்றோங்கிறத பொறுத்து தான், நம்ம எவ்வளவு ரேங்க் மார்க் எடுக்கிறோம் பிலிப்ஸ்னா பொறுத்து தான் நம்ம மெயின்ஸ் எது போறோம், 2 போறோமா 2A போறோமாங்கிறது இருக்கு. டிகிரி வாங்குறதுக்கு முன்னாடி மெயின்ஸ் இது குரூப் 1 அப்ளை பண்ணலாம், பட் உங்களோட ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கணும். நோட்டிபிகேஷன் டேட்க்கு முன்னாடி ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கணும். குரூப் 1க்கு பிரிலிம்ஸ் OMR கொஸ்டின் தான். டூ தான் ஹையஸ்ட். ஓகே ஓகே. ஸோ மோரோவர் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பத்திலாம் நான் பின்னாடி சொல்றேன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ரெக்கார்ட் பத்திலாம் நான் சொல்றேன். ஓகே. குரூப் 1 மெயின்ஸ்ல மொத்தம் 3 GS பேப்பர்ஸ் வருமா, எலிஜிபிலிட்டி பேப்பர் தனி, அது இல்லாம 3 பேப்பர் வரும். ஏஜ் லிமிட்லாம் நான் தனியா சொல்றேமா, இப்போதைக்கு வேணாம், அதுல போனோம்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஏஜ் லிமிட் நான் தனியா சொல்றேன். சாஜித் ஹசன் பயப்படாதீங்க, உள்ள வாங்க. ஓகே. சோ இதுல முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது, ஓகேவா, அப்புறம் சரி நீங்க இந்த கொஸ்டின் திரும்ப கேளுங்க, பின்னாடி கேளுங்க, கடைசியா கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே. சோ இதுல நம்ம வந்து மெயினா நம்ம பார்க்க வேண்டியது பிரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. இந்த 3லயும் நமக்கு மெயினா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நமக்கு தேவை வந்து எக்ஸாம் பேட்டர்ன் தெரியணும். நான் பிரிலிம்ஸோட பேட்டர்ன் மட்டும் இதுல நான் மெயினா கவர் பண்றேன், ஏன்னா நம்மளோட இப்ப டார்கெட் வந்துதான் அது மட்டும் தான். சோ பிரிலிம்ஸோட பேட்டர்ன் மட்டும் நான் கவர் பண்றேன். குரூப் 1க்கு பாத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸோட டீடைல்ஸ் அண்ட் அந்த இது இந்த பேட்டர்ன்ல தான் நமக்கு வரும். குரூப் 1க்கு பாத்தீங்கன்னா பொது அறிவு அப்படின்னு ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு சில சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ்ல தான் நமக்கு வந்து கேட்பாங்க. எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா 200 கேள்விகள் கேட்பாங்க. இந்த 200 எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா 175 கொஸ்டின் பொது அறிவு ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படிங்கிறதுல இருந்து வரும். 25 கொஸ்டின் வந்து மேக்ஸ் கணக்கு பாடம் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் இல்லையா, LCM HCF பர்சன்டேஜ் விகிதம் விகிதாச்சாரம் LCM HCF அந்த மாதிரி படிச்சிருப்போம். அப்புறம் வந்து பேசிக்கா இருக்கக்கூடிய இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி, சாதாரண வட்டி, அந்த மாதிரியான இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இங்க 25 கொஸ்டின் வரும். 25 கேள்விகள் நமக்கு ஆப்ஸ் மேக்ஸ்ல இருந்து வரும்.
ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆப்ஸ் அப்படின்னு சிம்பிளா சொல்றது, மேக்ஸ்ல இருந்து வரும். 175 கேள்விகள் வந்து பொது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் ஸ்டடிஸ் வந்து வரும். இந்த ஜெனரல் ஸ்டடிஸோட சிலபஸ் என்னங்கிறது நான் அடுத்து உங்களுக்கு காட்டுறேன். சப்ஜெக்ட்ஸ் நானே லிஸ்ட் வச்சிருக்கேன், நான் அடுத்து காட்டுறேன். ஓகேவா? இது குரூப் 1 பொறுத்த வரைக்கும். ஆனா 2 and 2A பொறுத்த வரைக்கும் 2A பொறுத்த வரைக்கும் 75 கேள்விகள் தான் இந்த பொது அறிவுல இருந்து வரும். ஒரே பொது அறிவு தான், நம்ம ரெண்டுக்குமே ஒரே பொது அறிவு தான் படிக்க போறோம். ஆனா 75 கேள்விகள் தான் பொது அறிவுல இருந்து வரும். 25 கேள்விகள் இங்க கேட்கிற மாதிரியே குரூப் 1க்கு கேட்கிற மாதிரியே 2A 25 கேள்விகள் நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சொல்லி இதுல இருந்து கேட்பாங்க. அதாவது மேக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. 100 கேள்விகள் வந்துருச்சா, 75 + 25 100. மிச்சம் 100 பார்த்தோம் அப்படின்னா இந்த மிச்சம் 100 குரூப் 2A பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ் பாடம் முழுக்க முழுக்க தமிழ் தான், தமிழ் சப்ஜெக்ட், தமிழ் பாடம் இல்லைன்னா ஆங்கில பாடம் இங்கிலீஷ், தமிழ் இல்லைன்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுல இங்கிலீஷ் அப்படின்னா வந்து உங்களுக்கு கிராமர், ப்ரோஸ், போயம், வொகாபுலரி, ரைட்டிங் ஸ்கில் அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து கேட்பாங்க. தமிழ்னாலும் அதே மாதிரி தான், உங்களுக்கு வந்து இலக்கணம், இலக்கியம் அந்த மாதிரி ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதுல இருந்து வந்து கேட்கறாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல இப்ப உங்களோட கொஸ்டின்ஸ் எது இருந்தாலும் நான் இந்த ஏரியா முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் டைம் தரேன், அதுல இதை சொல்லுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகேவா? சோ 75 கொஸ்டின் நல்லா கவனிங்க, மேட்ரு என்னங்கிறத கவனிங்க. 75 கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடிஸ் பொது அறிவுல இருந்து வருது. 25 கேள்விகள் வந்து நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் நம்ம கணக்குல இருந்து வருது. 100 கேள்விகள் ஆப்ஷன் தமிழா இங்கிலீஷா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 2A பொறுத்த வரைக்கும். இதே குரூப் 4 VAO பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி 75 கொஸ்டின் வந்து நமக்கு இதுல இருந்து பொது அறிவுல இருந்து ஜெனரல் ஸ்டடிஸ் பொது அறிவுல இருந்து வருது. 25 கேள்விகள் அதே மாதிரி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மேக்ஸ்ல இருந்து வருது. ஆனா இந்த 100 கேள்விகள் முழுக்க முழுக்க எல்லாரும் தமிழ் மட்டும்தான் படிக்கணும், தமிழ் மட்டும்தான் எழுதணும். இங்க ஆப்ஷன் கிடையாது. 100 கேள்விகள் தமிழ்ல இருந்து வரும். சோ இந்த தமிழும் சேம் தான். அதாவது தமிழை மட்டும் நான் படிச்சு குரூப் 2A தமிழும் குரூப் 4 தமிழுக்கும் நான் ரெடி ஆயிடலாமா? தாராளமா ரெடி ஆகலாம். ரெண்டும் சேம் சிலபஸ் தான், ஒரே இதுதான் படிக்க போறீங்க. அதனால ஒரே இதை வச்சு நம்ம ரெண்டுக்குமே எக்ஸாமுக்கு ரெடி ஆகிக்கலாம். சார் நான் குரூப் 4க்கு தமிழ் எடுத்துக்கிட்டு குரூப் 2A இங்கிலீஷ் எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம், ஒரு தவறும் இல்லை. பொது அறிவு ஜெனரல் ஸ்டடிஸ் நான் இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சுட்டு நான் வந்து இதை வந்து நம்ம லாங்குவேஜ் தமிழ் எடுத்துக்கலாமா? தாராளமா எடுக்கலாம், அதுவும் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? ஏன்னா வந்து இந்த இது உங்களுக்கு டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பொது அறிவு கேள்விகள் எல்லாமே ஜெனரல் ஸ்டடிஸ் கேள்விகள் எல்லாமே இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா வந்து முகலாய பேரரசை நிறுவியவர் யார்? ஹூ ஸ்டார்டட் தி முகல் எம்பையர் அப்படின்னு கேட்கறாங்க. இவ்வளவு சிம்பிளான கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் பழைய காலத்துல கொஸ்டின். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். முகலாய பேரரசை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா ஒரு இது பாபரா, அக்பரா, இது ஜஹாங்கீரா இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா வந்து அப்ப அதே மாதிரி தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். சோ நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சாலும் தமிழ் மீடியம் படிச்சாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது பொது அறிவை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? சோ இப்ப இதுல நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். குரூப் 1 அப்படின்னா இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு மேட்டர் கிடையாது. 175 கேள்விகளுமே பொது அறிவுல இருந்து இருக்கும். 25 கேள்விகள் நமக்கு வந்து கணக்கு பாடத்துல இருந்து இருக்கும். இதே குரூப் 2A அப்படின்னா 75 கேள்விகள் பொது அறிவுல இருக்கும், 25 கேள்விகள் கணக்குல ஆப்ஸ்ல இருக்கும், 100 கேள்விகள் தமிழ் இல்ல இங்கிலீஷ் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து எக்ஸாம்லயே அது அப்ளை பண்ணும்போது கேட்பாங்க நீங்க தமிழா இங்கிலீஷான்னு, நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதை வச்சு நீங்க சொல்லிக்கலாம். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 75 பொது அறிவு, 25 கணக்கு, 100 எல்லாருக்குமே வந்து அது தமிழ் தான். அது வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகேவா? இது பேட்டர்ன். இப்ப இந்த பேட்டர்னுடைய சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு வரக்கூடிய ஜிஎஸ், அதுதான் அது ஜிஎஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம ஸ்கூல்ல படிச்ச அறிவியல், வரலாறு, இந்த சிவிக்ஸ் படிச்சிருப்போம், இந்த பாலிட்டி அப்படிங்கிற சிவிக்ஸ் படிச்சிருப்போம், டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இப்ப ஆக்சுவலா உங்களுக்கு சிலபஸ்ல இது ரெண்டையும் கலந்து கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டையும் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமிக் கலந்து கொடுத்துருப்பாங்க. பட் கிளாஸஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் பொறுத்த நம்ம பிரிச்சுதான் படிக்கணும். அவங்க ஒண்ணும் இல்ல, சும்மா ரெண்டையும் கிளப் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் ஏதாவது நம்ம பிரிச்சா நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வந்து வளர்ச்சி நிர்வாகம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், கல்ச்சர் ஹெரிட்டேஜ், தமிழகத்தின் கலாச்சாரம், பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படிங்கிறது இந்த சப்ஜெக்ட்ல நம்ம படிப்போம். நடப்பு நிகழ்வுகளுக்கு தனி கொஸ்டின்ஸ் கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அது சப்ஜெக்ட்ல கேட்கறது தான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு அயன் ஏஜ் தமிழ்நாட்டுல தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி நியூஸ்ல எல்லாமே பேசிட்டு இருந்தாங்க. அயன் ஏஜ் வந்து தமிழ்நாட்டுல தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி, அயன் ஏஜ் அதாவது இரும்பு காலம் தமிழ்நாட்டுல வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி 5000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறது வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நியூஸ் எல்லாத்தையுமே ஒரு 2 மாசத்துக்குள்ள நான் நடந்த விஷயங்கள் சொல்றேன், பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோ அது ஒரு இடத்துல வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி, ஒரு ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் நடத்தினாங்க. அதை வச்சுதான் இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. எங்க அந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் நடத்தினாங்கன்னு சொல்ல முடியுமா? கொஸ்டின் கேட்கிறேன். எங்க அந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் கரண்ட் அஃபேர்ஸ் யாராவது ஃபாலோ பண்ணீங்கன்னா சொல்ல முடியும். கீழடி இல்ல. திருநெல்வேலியில எங்க? கீழடி இல்ல, கீழடி பழைய மேட்டர். காஞ்சிபுரம் இல்ல, வேம்புக்கோட்டை இல்ல,
சூப்பர். நந்திதா நந்தினி. சிவகலை ஆன்சர் வந்துருச்சு. கவலைப்படாதீங்க, இதெல்லாம் இனிமேல் தான் நம்ம கிளாஸ் எடுப்போம். அடிச்சநல்லூர் பக்கத்துல, எஸ், அடிச்சநல்லூர் பக்கத்துல சிவகலை. சூப்பர் சூப்பர். இனிமேதான் கிளாஸ் எடுப்போம், பயப்படாதீங்க. ஒரு சில பேர் யாருக்கே படிச்சிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பாங்க, அதனால சொல்றாங்க. நம்ம இனிமேதான் இதெல்லாம் கிளாஸ்ல வரும். பட் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இது நமக்கு இந்த கல்ச்சர் டெவலப்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இந்த சப்ஜெக்ட்ல ரிலேட் ஆகக்கூடியது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொது நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறதுக்கு நமக்கு தனி கேள்விகள் கிடையாது இப்ப இருக்கக்கூடிய சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் படி. ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை இது சப்ஜெக்ட் ரிலேட்டடா கேட்பாங்க, அந்த மாதிரி தான். ஓகேவா? அதனால நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லைட்டா டச் பண்ணிட்டே வர மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுக்கு இது எல்லாமே கிளாஸ் இருக்கும். ஆப்டிடியூட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கணக்கு அப்படிங்கிறது. ஸோ இது ஜிஎஸ். இது ஜிஎஸ் வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவில இருந்து குரூப் 1 அப்படின்னா 175 கொஸ்டின் வரும். அதே குரூப் 2 2 75 கொஸ்டின் வரும். அதே குரூப் 4 விஓனாலும் 75 கொஸ்டின் வரும். இந்த ஆப்ஸ்ல இருந்து இது எல்லாத்துலயுமே 25 கொஸ்டின் கன்ஃபார்ம். இதுக்கும் சரி, இதுக்கும் சரி, இதுக்கும் சரி 25 கொஸ்டின் நமக்கு வரும். இது நமக்கு இத ஜிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அதே குரூப் 2 2A அண்ட் குரூப் 4 விஓல பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 4 விஓ பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 2 2A பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 2 2Aல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தமிழ் இல்ல இங்கிலீஷ் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து ஆப்ஷனல், நீங்க சூஸ் பண்ணலாம் குரூப் 2 2Aக்கு. ஆனா குரூப் 4 விஓக்கு இங்கிலீஷ் கிடையாது, தமிழ் மட்டும் தான் எல்லாருமே எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ மேட்ரு என்ன அப்படின்னா, நீங்க குரூப் 1 மட்டும் தான் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இங்கதான் இருக்கணும். குரூப் 1 மட்டும் தான் டார்கெட் பண்ணீங்கன்னா உங்க ஃபுல் ஃபோக்கஸ் இது எல்லாத்தையுமே, ஆப்டிடியூட் எல்லாத்தையுமே காமன், ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாத்தையுமே காமன். சோ கட் ஆஃப் எல்லாம் இப்ப நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. கட் ஆஃப்ங்கிறதெல்லாம் ரொம்ப ஏர்லி டைம், அதை பத்தி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நான் இன்னொரு செஷன்ல கட் ஆஃப் பத்திலாம் நான் சொல்றேன். இப்ப அது ரொம்ப இது சம்மந்தம் இல்லாதது, கன்ஃபியூஸ் ஆயிடும். கண்டிப்பா அடுத்த கிளாஸஸ் போகும்போது நான் எப்படியும் நடுவில் செஷன்ஸ் நானே வந்து ஸ்ட்ராட்டஜி அண்ட் ரீவாம்பிங்காக இருக்கும். அதுல கண்டிப்பா நானே உங்களுக்கு அதெல்லாம் சொல்றேன். ஓகேவா? சோ ஜிஎஸ் குரூப் 1 நீங்க எய்ம் பண்றீங்க அப்படின்னா இதுதான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம குரூப் 2 2A இல்ல குரூப் 4 விஓ எய்ம் பண்றோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 50% கான்சன்ட்ரேஷனை இங்க வைக்கணும். அது தமிழோ இல்ல இங்கிலீஷோ. குரூப் 2 2A அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், தமிழ் இல்ல இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் 4 விஓனா தமிழ் மட்டும்தான். சோ 50% டார்கெட் வந்து நம்ம இந்த இடத்துல மெயினா வைக்கணும். ஏன்னா நல்லா கவனிங்க, நீங்க இத்தனை சப்ஜெக்ட்ல இருந்து 75 கொஸ்டின் தான் வரப்போகுது. இந்த ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து 25 கொஸ்டின் வரப்போகுது. ஆனா இங்க இந்த ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து மட்டுமே 100 கேள்விகள் வரப்போகுது. சோ இந்த ஒரு சப்ஜெக்ட் நம்ம வந்து டார்கெட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் நமக்கு நோட்டிபிகேஷன் இப்ப குரூப் 1 தான் முதல்ல வந்திருக்கு. குரூப் 4 அடுத்து வரப்போகுது, குரூப் 2 2A அதுக்கு அடுத்து வரப்போகுது நம்மளோட எக்ஸாம் பிளானை பொறுத்த வரைக்கும். அதனால இப்போதைக்கு நம்ம ஜிஎஸ் கிளாஸ் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? நம்ம வந்து இன்னும் ஒரு மாசத்துல வந்து தமிழ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்ப ஜிஎஸ் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், இன்னும் ஒரு மாசத்துல வந்து தமிழ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜிஎஸ்லயுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, எந்த சப்ஜெக்ட் வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. இப்ப நான் வேற ஒண்ணு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன், ஸ்கிரீன்ல பாருங்க. ஸ்கிரீன் கட் ஆயிட்டு வரும். ஓகே, இங்க ஸ்கிரீன்ல ஒரு பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிருக்கேன். இது பாருங்க. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டா நமக்கு குரூப் 1க்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட், இப்ப நான் உங்களுக்கு கொடுத்த இந்த லிஸ்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ல இருந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல எவ்வளவு கேள்விகள் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கறத டிஎன்பிஎஸ்சி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நான் பின்னாடி சொல்றேன், கிளாஸ் டைமிங் கரண்ட் அஃபேர்ஸ் நான் பின்னாடி சொல்றேன். 2 2Aக்கு வந்து நமக்கு எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்து தனியா கொடுத்துருக்காங்க. இதே தான் குரூப் 4க்கும். குரூப் 4 நான் காலம் வைக்கல, பட் காமன் இதே தான். குரூப் 4 விஏவுக்கும் நமக்கு 2 2Aக்கு எவ்வளவு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ இதே தான். சோ இந்த கொஸ்டின் ஸ்பிளிட் அப் நம்ம நல்லா பார்த்தோம்னா நமக்கு நல்லா என்ன தெரியும்னா, ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு கிட்டத்தட்ட குரூப் 1க்கு 25 கேள்விகள் வருது, குரூப் 2 2Aக்கு வந்து 10 கேள்விகள் வருது. பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து 40 கேள்விகள் வந்து குரூப் 1க்கு வருது, 15 கொஸ்டின்ஸ் வந்து இது வந்து 75 தான் மொத்தம். ஏன் இங்க கம்மியா இருக்குன்னா இங்க ஜிஎஸ் வந்து 75 கேள்வி தான் கேட்க போறாங்க. இங்க குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 175 கேள்வி கேட்க போறாங்க. ஓகேவா? எல்லாருக்கும் வியூ ஆகுது இல்ல ஸ்கிரீனு? எஸ், ஓகே. ஓகே, வியூ ஆகலைங்கிறவங்க ஜஸ்ட் ரீலோட் பண்ணிக்கோங்கம்மா.
ஓகே, சோ இங்க நமக்கு 175 கொஸ்டின் கேட்க போறாங்க. அதனால இந்த ஸ்பிளிட் அப் கொடுத்து இங்க கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கு, இங்க 75 கொஸ்டின்னால கம்மியா இருக்கு. இங்க நல்லா கவனிச்சோம்னா இந்த 4 சப்ஜெக்ட கவனிங்க. இந்த 4 சப்ஜெக்ட் கவனிச்சோம்னா இதுலதான் அதிகமான கொஸ்டின்ஸ் வரும். ஏன்னா இங்க சயின்ஸ் அப்படிங்கிறது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 ஸ்பிளிட் ஆகும். கிளாஸ் நம்ம உள்ள போகும்போது அப்படிதான் எடுப்பாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஆனா நமக்கு வந்து இந்த 4 சப்ஜெக்ட் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஹிஸ்டரிங்கிறது ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் எல்லாம் சேர்த்துதான். பாலிட்டி, டெவலப்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் எக்கனாமி, கல்ச்சர், இந்த 4 சப்ஜெக்ட்ல பார்த்தோம்னால மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் பொது அறிவுல அதுதான் கவர் பண்ணும். சோ அதனால இந்த 4 சப்ஜெக்ட் தான் நம்ம டார்கெட் பண்ணி அதிகமா நம்ம வந்து கிளாஸஸ் நமக்கு, ஏன்னா சப்ஜெக்டும் இம்பார்ட்டன்ஸ் அதிகம், அதனால கிளாஸஸ் நம்ம அதிகமா கண்டக்ட் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்டார்டிங் கிளாஸஸும் இந்த 4 சப்ஜெக்ட்ல தான் இருக்கும். அதோட சேர்த்து ஆப்டிடியூட், மேக்ஸ் எல்லா வாரமும் மேக்ஸிமம் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஆப்டிடியூட், ரீசனிங் சேர்த்து வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும். ஸோ உங்களோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டட் அண்ட் சப்ஜெக்ட் ஓரியன்டா தான் கிளாஸ் இருக்கும். தமிழ் கிளாஸஸ் வந்து நம்ம ஒன்ஸ் இது ஸ்டார்ட் ஆனோட நமக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு ஒரு 1 மந்த் கிளாஸ் போனதுக்கு அப்புறம் நமக்கு ஏப்ரல் மே மிட்ல வந்து மிட் ஆர் மே எண்ட்ல வந்து நம்ம தமிழ் கிளாஸஸ் அண்ட் அதர் கிளாஸஸ் அதுக்குள்ள நமக்கு இந்த சப்ஜெக்ட்லாம் ஓரளவு கவர் ஆயிடும். தமிழ் கிளாஸஸ் அண்ட் அதர் கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இதான் பேட்டர்ன் அண்ட் கண்டென்ட். இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்ல நான் என்ன படிக்கணும், ஜியோகிராஃபில என்ன படிக்கணும், ஹிஸ்டரியில என்ன படிக்கணும், இது எல்லாமே சிலபஸ் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் என்ன அப்படிங்கறத டிஎன்பிஎஸ்சி அவங்களே வந்து லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு குரூப் 2 2A வந்து தமிழ் இருக்கும் இல்லையா, குரூப் 4 தமிழ் இருக்கும் இல்லையா, அந்த தமிழ் என்ன, அந்த இங்கிலீஷ் என்ன அப்படிங்கறத லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு உங்களோட டார்கெட், உங்களோட டாஸ்க் என்ன அப்படின்னா, உங்களோட ஹோம்ஒர்க் டாஸ்க் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு வெறும் பிடிஎஃப் வைக்காதீங்க, வேலைக்கே ஆகாது. நிறைய பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிருப்போம். டெஸ்ட் பத்திலாம் நான் சொல்றேன், நான் பின்னாடி சொல்றேன். முதல்ல இந்த விஷயங்கள் கவனிங்க. ஸோ பிடிஎஃப் வச்சிருக்காங்க, ஒர்க் அவுட்டே ஆகாது. தயவு செஞ்சு சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து 4 பேஜ் தான் இருக்கும். நீங்க குரூப் 1 படித்தீங்கன்னா குரூப் 1 சிலபஸ், ப்ரிலிம்ஸ் இப்போதைக்கு போட்டு வச்சுங்க, அது போதும். ஓகே, ப்ரிலிம்ஸோட சிலபஸ், குரூப் 2 2A படிக்கணும், குரூப் 2 2A சிலபஸ், குரூப் 4 VA அதோட சிலபஸ், எதுவோ நீங்க என்ன இது பண்றீங்களோ அதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இது வந்து பிரிண்ட் அவுட்டாவே எடுத்து கையில வச்சுங்க. சோ அதுல ஒவ்வொரு கிளாஸ் நடக்க உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாலிட்டி கிளாஸ் எடுக்கிறாங்க, ஹிஸ்டரி கிளாஸ் எடுக்கிறாங்க, டெவலப்மெண்ட் எடுக்கிறாங்க, இல்ல எக்கனாமி எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து இல்ல வந்து நமக்கு இதுல எக்கனாமி, பேசிக், ஜியோகிராஃபி இந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து நான் சிலபஸ் எங்க டவுன்லோட் பண்ண நான் சொல்றேன். இந்த இதை வந்து ஒவ்வொரு கிளாஸ் நடக்க வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இதை வந்து கண்டென்ட்டை வந்து பாத்துட்டே வாங்க. இந்த கண்டென்ட் வந்து நீங்க இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து நான் இது நீங்க வந்து இந்த கிளாவர்லாம் நமக்கு முடியுது அப்படிங்கிற மாதிரி நீங்க பாத்துட்டே வாங்க. ஓகேவா? சோ எந்தெந்த கிளாஸஸ் முடியுதுங்கிறது சிலபஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே மாதிரி வேர் டு ஸ்டடி அப்படின்னு ஒரு பிடிஎஃப் இருக்கு, அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் வாட்ஸ்அப் சேனல்லையும் உங்களுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. இந்த பிடிஎஃப் எல்லாமே அந்த சேனல் டீடைல்ஸ் எல்லாமே நான் பின்னாடி சொல்றேன். அது எல்லாமே இருக்குது, நானே உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். ஓகேவா? சோ இப்போதைக்கு ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுங்க. இந்த பிடிஎஃப் பிரிண்ட் அவுட் போட்டு நாளைக்கு வச்சு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சா பத்தாது, ரீட் பண்ணணும். ஓகேவா? இந்த பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லயும் இருக்கு, தமிழ்லயும் உங்களுக்கு செட் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் தமிழ் 2 மீடியம்லயும் இருக்கு. அதை பிரிண்ட் அவுட் போட்டு அதை வாசிச்சு வச்சுங்க, ரீட் பண்ணி வச்சுங்க. சோ என்ன நடத்த போறோங்கிறது கிளாஸ் நடக்க எது முடியுது அப்படின்னு பாத்துட்டே வாங்க. ஓகேவா? சிலபஸோட நம்ம எப்பவுமே ரெடியா இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து கிளாஸஸ், அதாவது கண்டென்ட் அண்ட் கிளாஸஸ் நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். சோ நம்மளோட பழைய மேட்டருக்கு போலாம். சோ இது வரைக்கும் கிளியரா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் நான் சொன்ன வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க, சேனல்ல சென்ட் பண்ணுவாங்க. அது டீடைல்ஸ் எல்லாமே நான் சொல்றேன். நிறைய விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன், அதனால கனெக்ஷன் டிஸ்கனெக்ஷன் கொஞ்சம் பாத்துக்கோமா. நீங்க குரூப் 1 எக்ஸாம் தமிழ்ல தாராளமா எழுதலாமா? ஏமா டிஎன்பிசி படிச்சுட்டு தமிழ்ல எழுதலாமான்னு கேள்வி கேட்கலாமா? ஜிஎஸ் கிளாஸஸ் பைலிங்குவலா தான் இருக்கும், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு. இப்ப நான் பேசுறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டென்ட் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றதுலாம் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலயும் தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. இங்கிலீஷ் கிளாஸும் வருமா? எல்லா சப்ஜெக்ட்டுமே கிளாஸ் இருக்குமா? ஒன்னு நடத்தி ஒன்னு நடத்தாம போறதுலாம் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. எல்லா சப்ஜெக்ட்டுமே கிளாஸ் இருக்கு, கரெக்டா ஃபாலோ பண்ணி கரெக்டா இருக்கும். குரூப் 4க்கு இங்கிலீஷ் கிடையாது, இங்கிலீஷ் கிடையாது. ஓகே, கிளியரா? அடுத்து போயிடலாமா? புக்ஸ் அண்ட் கண்டென்ட்குள்ள போயிடலாமா? ஓகே, சிலபஸ் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் எதுல இருந்து சார் படிக்கிறது? இந்நேரம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதுல இருந்துமா படிக்கணும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். 7 to 9 49 கேட்டீங்கன்னா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லமா, கவலைப்படாதீங்க. இது எல்லாமே ரிப்பீட்டடா நமக்கு வரும். இப்போ இருந்து படிச்சா கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். அது எப்பக்குள்ள பாஸ் பண்றோங்கிறது
நமக்கு 6 மாசமா 1 வருஷமாங்கிறது நம்ம போற ஸ்பீடை பொறுத்து இருக்கு. சாட் அப்படி ஆஃப் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னு கேட்டா நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க, பேசிக்கா கேட்கறவங்க இருக்காங்க. ஜஸ்ட் நீங்க இக்னோர் பண்ணிருங்க. SCRT, ஸ்கூல் புக்ஸ் குரூப் 1க்குள்ள மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோமா. பாலிட்டி, ஹிஸ்டரி, டெவலப்மெண்ட் அண்ட் கல்ச்சர் அந்த ஏரியா கவர் பண்றதா எங்களோட டார்கெட். அதுக்குள்ள மேக்ஸிமம் கவர் பண்ணிடுவோம், கவர் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு குரூப் 1 டைம் கம்மியா தான் இருக்கு. அதுக்குள்ள மேக்ஸிமம் எவ்வளவு முடியுதோ மேக்ஸிமம் ஒரு 80 to 90% சிலபஸ் கவர் பண்ணிடுவோம், கவலைப்படாது. ஸோ ரெடியா தான் இருக்கீங்க. ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியல் என்னது? அது ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியல் ஓகே ஸ்கூல் புக்ஸ். ஷாஷா நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு புரியல. கொஞ்சம் திரும்ப கொஞ்சம் தெளிவா போடுங்களேன். நீங்க என்ன எக்ஸாம் பாஸ் கேக்குறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே, எஸ், நிறைய பேர் சொன்னீங்க ஸ்கூல் புக்ஸ் தான், அதுல எந்த டவுட்டும் இல்லை. நாம ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் வந்து இதை படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸ்கூல் புக்ஸ்ல தான் இதை படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்கூல் புக்ஸை நீங்க படிக்கிறதுக்கு, ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறதுக்கு நான் வந்து 3-4 ஆப்ஷன் சொல்றேன். அதுல எது வந்து நீங்க வந்து வரும் அப்படின்னு சொல்லி எது உங்களுக்கு செட் ஆகும் பாருங்க. ஓல்டா நியூவான்னு கேட்டா நியூ தாமா, மெஜாரிட்டி நியூ தான். 95% நியூ தாமா. ஓகேவா, ஒரு சில ஏரியா மட்டும் தான் ஓல்டு. அது என்னங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். ஓகேவா, நியூ தான் நம்ம மெயினா படிக்கணும். அதெல்லாம் வந்து 2 எக்ஸாமுக்கு முன்னாடியே மாத்திட்டாங்க. சரியா, நியூ சிலபஸ் தான் நம்ம மெயினா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓல்டுல எல்லாம் கிடையாது. ஸோ ஸ்கூல் புக்ஸ்ல தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்கூல் புக்ஸ் கலெக்ட் பண்றதே ஒரு பெரிய பிரச்சனை. டிஎன்பிஎஸ்சி சொல்லுங்க, தயவு செஞ்சு மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. நீங்க வேற எந்த புக் படிக்கிறதா இருந்தாலும் ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு போங்க, தயவு செஞ்சு. நீங்க எந்த புக்கா இருந்தாலும், எந்த இது புக்கு படிக்கிறதா இருந்தாலும் ஸ்கூல் புக்கை முடிச்சு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து போங்க. ஸ்கூல் புக்ல இருக்கிற எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு கேட்டா எல்லாமே எல்லாம் படிக்க தேவையில்ல. இதுல வந்து டிஎன்பி சிலபஸ்க்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை படிச்சா போதும். ஏன்னா ஸ்கூல் புக்ஸ்ங்கிறது கிட்டத்தட்ட 9000 பேஜஸ் கிட்ட வரும். அவ்வளவுலாம் நம்ம படிக்க தேவையில்ல. நம்ம ஒரு 4000 to 5000 பேஜஸ் கிட்ட நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, அது வந்து நமக்கு என்ன சிலபஸ் கொடுக்குறாங்களோ அதை நம்ம படிச்சா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓல்டு ஸ்கூல் புக்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ண பசங்க கிட்ட இருந்து 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 6th, 7th, 8th அப்படின்னு 9th, 10th, 11th, 12th வரைக்குமே, 6ல இருந்து 12 வரைக்குமே, குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி, 12 வரைக்கும் கண்டிப்பா போகணும். குரூப் 4னா 10th போதும் அப்படிங்கறதெல்லாம் பழைய இது அப்படி கிடையாது. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அது வந்து நிறைய ப்ரூஃபே இருக்கு. நானே யூடியூப்ல ப்ரூஃப் போட்டிருக்கேன். அதனால தயவு செஞ்சு 6 to 12 வரைக்கும் படிங்க. ஓகேவா, ஸோ 6 to 12 வரைக்கும் படிக்க வேண்டியதுல என்னென்ன ஸ்கூல் புக்ஸ்ல நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத வேர் டு ஸ்டடி அப்படின்னு ஒரு PDF நாங்க கொடுப்போம். இது ஒரு சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், நமக்கு ஏற்கனவே ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். புதுசா வரவங்களுக்கு வேர் டு ஸ்டடின்னு இந்த PDF தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்ல உங்களுக்கு சேனல்ல இது பண்ணிடுவாங்க. ஓகே, டெலிகிராம் சேனல்ல நாளைக்கு நாளானைக்குள்ள உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா PDFும் வந்துடும். சிலபஸ் PDF, வேர் டு ஸ்டடி PDF எல்லாமே டெலிகிராம் சேனல்ல, வாட்ஸ்அப் இதுலயும், கம்யூனிட்டி இதுலயும் உங்களுக்கு வந்து இது பண்ணிடுவாங்க, சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேர் டு ஸ்டடி PDFல உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம் ரெண்டுலயும் இருக்கும். அதுல ஒவ்வொரு சிலபஸோட டாபிக்குமே என்னென்ன யூனிட் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றுக்குமே நம்ம என்ன யூனிட் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த சிலபஸை அந்தந்த யூனிட் நீங்க கரெக்டா படிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, பழைய ஸ்கூல் பசங்கள்ட்ட இருந்து புக்ஸை கலெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த புக்ஸை கலெக்ட் பண்ணி அதை வேர் டு ஸ்டடி பார்த்து அந்தந்த யூனிட் படிச்சுட்டே வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஓகேவா, இது ஒண்ணு. ஓகேவா, ரெண்டாவது, இல்ல சார் என்னால புக்ஸ் கலெக்ட் பண்ண முடியல, எனக்கு ஆன்லைன்ல புக்ஸ் நான் வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா ஆன்லைன்ல கவர்மெண்டோட வெப்சைட்ல இருந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் வெப்சைட் தவிர வேற எந்த வெப்சைட்லயும் டவுன்லோட் பண்ணாதீங்க. அது எந்த லிங்க்ங்கிறது உங்களுக்கு நான் வந்து சேனல்லையே நான் அனுப்ப சொல்றேன். ஓகேவா, ஆன்லைன்ல கவர்மெண்ட் வெப்சைட்ல டவுன்லோட் பண்ணலாம். பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, டவுன்லோட் பண்ணீங்கன்னா அது மொத்தமா பல்கா வந்து 12ஆம் வகுப்புக்கு, 11ஆம் வகுப்புக்கு, 10ஆம் வகுப்புன்னு மொத்தமா வரும். அதை பார்த்து படிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதை வந்து நம்ம வேர் டு ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன்ல எங்களோட வெப்சைட், டிஎன்பிஎஸ்சி அகாடமி வெப்சைட்ல வந்து ஃப்ரீயாவே தான் இருக்கு. ஃப்ரீயாவே வந்து ஆன்லைன்ல நீங்க கோர்ஸ்ல படிச்சுக்கலாம். அந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு டெலிகிராம்ல அனுப்ப சொல்றேன். இது எல்லாமே நீங்க போய் பாருங்க, கவர்மெண்ட் வெப்சைட் போய் பாருங்க, நம்மளோட இது ஆன்லைன்ல லிங்க் போய் பாருங்க. அதுல எது இதா இருக்குதோ, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுல நீங்க படிச்சுக்கோங்க. இல்ல சார் இது எல்லாமே புக்கா நீங்க கொடுப்பீங்கனாலுமே டிஎன்பிஎஸ்சி அகாடமியோட இதுல வந்து, ஏன்னா இப்போ கிளாஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி அகாடமி தான் டைப் பண்ணிருக்காங்க புக்ஸுக்கு. ஸோ டிஎன்பிஎஸ்சி அகாடமியில வந்து டேரக்டா நீங்க அங்கேயே வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணி புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு, கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா புக்ஸ் அப்படிங்கும் போது அது சார்ஜஸ் இருக்கு. அதை வந்து இப்ப நம்ம கிளாஸஸ்க்கு வந்து இதுக்கு நம்ம இது ஏன்னா இதுவே ஸ்டாஃப்ல இருந்து இது வந்து சார்ஜஸ் இருக்கு. இது மட்டும் தான் கிளாஸ்ல அஃபோர்ட் பண்ண முடியுது. புக்ஸுக்கு வந்து இண்டிவிஜுவலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எந்தெந்த புக் வேணுமோ அது மட்டும் தனியாவோ இல்ல ஃபுல்லா வேணுமோ அது நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் நான் சொல்றேன்.
ஓல்டு புக்ஸ் வந்து, அதாவது ஓல்டு புக்ஸ் ஓல்டு சிலபஸ் நான் சொல்லல, பசங்கள்ட்ட இருந்து ஸ்கூல் பசங்கள்ட்ட இருந்து புக்ஸ் கலெக்ட் பண்ண முடிஞ்சா கலெக்ட் பண்ணி படிங்க, பேட்ச் ஸ்டடி பார்த்து படிங்க. இல்லைன்னா ஆன்லைன்ல கவர்மெண்டோட வெப்சைட்ல மொத்தத்தையும் டவுன்லோட் பண்ணி பேட்ச் ஸ்டடி பார்த்து படிங்க. இல்லைன்னா வந்து நம்மளுடைய ஃப்ரீ கோர்ஸே ஆன்லைன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ண முடியாது, பார்த்து படிக்கலாம். ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும், அவ்வளவுதான். நீங்க வந்து பார்த்து படிச்சுக்கலாம். இதுலயே வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல நம்மளோட வெப்சைட்ல இருக்கும். இது எல்லாமே லிங்க் அனுப்புவாங்க. இது ரெண்டுக்குமே லிங்க் உங்களுக்கு டெலிகிராம் சேனல் இல்ல வாட்ஸ்அப் இதுல வந்து அனுப்புவாங்க. அது டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி வரும். இது உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலோட லிங்க் எனக்கு பின்னாடி நான் சொல்றேன், அதுல நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா வந்து புக்ஸா எனக்கு வேணும் அப்படின்னா நீங்க டைரக்டா நம்மளோட வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்கும் உங்களுக்கு இது பண்ணுவாங்க. ஓகேவா? புக்ஸ் கிளியரா? சிக்ஸ் டு 12 வரைக்கும் படிக்கணும், அது எல்லாமே நான் சொல்லிட்டேன். 6 to 10 பத்தாது, திரும்ப சொல்றேன். சில யூடியூப் சேனல்ல சும்மா சொல்லிட்டு இருக்காங்க, நம்பாதீங்க. கிளியர் பண்ணணும் அப்படின்னா 6 to 12 வரைக்கும் படிக்கணும். அது எல்லாத்தையும் படிக்க தேவையில்ல, பேட்ச் ஸ்டடியை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். 11th 12th சப்ஜெக்ட்ல என்னென்ன இருக்கும், ஹிஸ்டரினா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபினா ஜியோகிராஃபி, எக்கனாமினா எக்கனாமி, அந்த மாதிரி இருக்கும். குரூப் வைஸ் எல்லாம் கிடையாது நமக்கு, அந்த குரூப் இந்த குரூப் கிடையாது. ஏன்னா வந்து உங்களுக்கு சயின்ஸ் வந்து சயின்ஸ் குரூப்ல வரும், எக்கனாமி தேர்ட் குரூப்ல வரும், அதெல்லாம் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் வொகேஷனல் குரூப்ல போகும். அதனால பேட்ச் ஸ்டடியை ஃபாலோ பண்ணது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு 2 to 8 இங்கிலீஷ் இருக்குமா? ஃபுல் புக்ஸோட இதெல்லாம் நீங்க வெப்சைட்ல பாத்துங்கம்மா, அது பிரைஸ் எல்லாம் வெப்சைட்ல பாத்துங்க. இங்க சொல்லிட்டு தான் நமக்கு டைம் வேஸ்டா இருக்கும். புக்ஸ் லேட்டஸ்ட் சிலபஸ் புக்ஸ் தான்மா எல்லாமே. சிலபஸ் வைஸ் எஸ்சிஆர்டி புக்ஸ் இருக்கு, அது வெப்சைட்ல பாத்துங்க. தென் எனி அதர் டவுட்ஸ்? 11th standard 11th 12th சொல்லிட்டேன், 2 to 8 சொல்லிட்டேன். கிளியரா? இப்ப ஸ்டார்ட் பண்ணாலும் எப்பக்குள்ள முடிக்கிறீங்கிறது நீங்க ஓடுற ஸ்பீட பொறுத்துதாமா இருக்கு. ஆஷிக் முகமது, அது நீங்க எவ்வளவு ஸ்பீடா ஓடுறீங்கன்னு பொறுத்து இருக்கு. சில பேர் வந்து 6 மாசத்துல முடிப்பாங்க, சில பேர் 8 மாசத்துல முடிப்பாங்க, சில பேர் ஒன் இயர்ல முடிப்பாங்க. அது நம்ம என்ன ஸ்பீட்ல போறோம் இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே காமனா ஒர்க் அவுட் ஆகாது, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்கும். பட் கண்டிப்பா ஒரு லெவல்ல முடிப்போம். அது வரைக்கும் நம்ம ரெகுலரா ஓடணும், அதுதான் இங்க தேவை. யாஸ்மின் பாத்திமா, ஒரு கொஸ்டின் ஃபுல்லா வரல, திரும்ப போடுங்கம்மா. ரெக்கார்டட் செஷன் பத்தி நான் பின்னாடி சொல்றேன்மா. ரெக்கார்ட் செஷன் நான் பின்னாடி சொல்றேன். என் வாய்ஸ் கிளியரா இல்லையா? அப்படியா? என் கிளாஸஸ்ல என் வாய்ஸ் கிளியரா இல்லைன்னு உங்க நெட்டை கொஞ்சம் செக் பண்ணுங்கம்மா. மத்தவங்களுக்கு என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? அடுத்து போலாமா? கிளியரா? புக்ஸ் கிளியரா? அடுத்து போலாமா? ஜெனரல் ஸ்டடீஸ்ல இயர்ஸ் கண்டிப்பா படிக்கணுமா? ஒவ்வொரு சப்ஜெக்ட் பொறுத்து மாறுமா. ஹிஸ்டரினா கண்டிப்பா படிக்கணும், பாலிட்டி ஓரளவு படிக்கணும், சயின்ஸுக்கு இயற்கை சம்மந்தம் கிடையாது, ஒவ்வொரு சப்ஜெக்ட் பொறுத்து மாறும். சப்ஜெக்டோட டீடைல்ஸ் எல்லாமே அந்தந்த ஸ்டாஃப் உங்களுக்கு சொல்லுவாங்கம்மா. சன்ல பாடு நீங்க என்ன கேக்குறீங்கன்னு தெளிவா இல்லமா? இந்த கிளாஸ் எந்த மந்த்துக்குன்னா நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு புரியல. ஓகே. சோ ஃபர்தர் டவுட்ஸ் வந்து சாட்ல போடுங்க, நான் அடுத்து கண்டென்ட்டுக்கு போறேன். ஓகே, சோ சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் முதல்ல படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ சப்ஜெக்ட் ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி இன்ட்ரோடக்ஷன் அந்தந்த ஸ்டாஃப் எடுப்பாங்க. ஒவ்வொன்றிலையும் வந்து தெளிவா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க, உங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடியவங்க. கிளாஸ் ஈவினிங் வைக்கிறோம்னா கிளாஸ் எடுக்கக்கூடிய மெஜாரிட்டி ஸ்டாஃப் பாத்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் சர்வீஸ்ல இருக்கவங்க, கிளியர் பண்ணி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி சர்வீஸ்ல தான் எடுப்பாங்க. அதனால வந்து நீங்க கிளாஸ் நம்ம ஈவினிங் தான் வைக்க முடியும். சோ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. Group 1 and 1 year are like Group 2 exam or 2 different. அது ரெண்டுமே வித்தியாசமான எக்ஸாம், அதெல்லாம் ஸ்டார்டிங்ல நான் சொல்லிட்டேன். நோட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது, ஒவ்வொரு சப்ஜெக்ட் நோட்ஸ் நல்லது. அது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்தந்த ஸ்டாஃப் சொல்லுவாங்க, அவங்க சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. ஏமா ஏதாவது ஒண்ணுதாமா வரும். யாஸ்மின் பாத்திமா, நீங்க 2 to 8 பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல தமிழ் ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணுதான் சூஸ் பண்ணுவீங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 monthsக்கு இருக்குமா? இந்த 6 monthsக்கு இருக்கும். பட் குரூப் 1 எக்ஸாமுக்கு முன்னாடி அதோட மெயின் சப்ஜெக்ட்ஸ் நம்ம முடிச்சிருவோம். குரூப் 2 2A and 4 வரும்போது அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போவோம். ஆர்ஆர்பி இப்போ கிடையாதுமா, கம்ப்ளீட்டா நாங்க வந்து டிஎன்பிசி மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு வாரம் ஷெட்யூல் அனுப்பிடுவாங்க. நம்ம டெலிகிராம் சேனல் இல்ல குரூப்ல வந்து டெலிகிராம் உங்களுக்கு வந்து வாரம் ஷெட்யூல் அனுப்பிச்சிருவாங்க. அந்த ஷெட்யூல் அண்ட் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்க. கிளாஸ் மேண்டேட்டரி. மேக்ஸிமம் இந்த கிளாஸஸ் வந்து ரெக்கார்டா கொடுக்க முடியுமான்னு எனக்கு டவுட் தான். ஏன்னா அதுல நிறைய ஒர்க் இருக்கு, பேக்ரவுண்ட் ஒர்க் நிறைய இருக்குது. கொடுக்க முடியுமாங்கிறது வந்து டவுட் தான். அதே மாதிரி ரெக்கார்டா கொடுக்க ஆரம்பிச்சா நாங்க ஆன்லைன்ல என்ன ஒன்று பார்த்துப்போம்னா, பசங்க ரெகுலரா இருக்க மாட்டாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் லைவ்ல ரெகுலரா அட்டென்ட் பண்ண பாருங்க. ரெக்கார்டட் என்னால இப்ப கன்ஃபார்ம் பண்ண முடியாது, அது 1 or 2 weeks போகட்டும். நாங்க வந்து டீமோட டிஸ்கஸ் பண்றோம், அப்புறம் நாங்களே உங்களுக்கு அப்டேட் நாங்க சொல்றோம். ஓகேவா? அதனால லைவ் கிளாஸஸ் ரெகுலரா அந்தந்த இதுல அப்டேட் பண்ணுங்க. லைவோட ஷெட்யூல் அந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் அண்ட் சேனல்ல வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து டெலிகிராம் இல்ல வாட்ஸ்அப் எது உங்களுக்கு நாங்க கன்ஃபார்ம் பண்றோமோ அதுல இருந்து வந்துடும். இப்போதைக்கு ரெண்டுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ ஷெட்யூல் அண்ட் கிளாஸஸ் ஃபாலோ பண்ணுங்க.
அதுதான் நம்மளோட கோர் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா அந்த கிளாஸஸ்லயே வந்து நம்ம சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் அதான் போவோம், ஒவ்வொன்றா முடிச்சுட்டே போவோம். அப்ப அந்த கிளாஸஸ் நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அது கண்டென்ட் உங்களுக்கு முடிச்சுட்டே வரும். கிளாஸஸ் பார்க்க அதை எங்க படிக்கணுமோ சமச்சீர்ல படிச்சிருங்க. நீங்க அது வந்து ஆன்லைன்ல படிக்கிறீங்களா, பேட்ச் ஸ்டடி பார்த்து படிக்கிறீங்களா, புக்கா வாங்கி படிக்கிறீங்களா, உங்களோட விருப்பம். ஓகேவா? அதான் நீங்க வந்து ரெகுலரா எது படிக்கணுமோ அதை ஆன்லைன்ல படிச்சிருங்க. ஸோ கிளாஸ் பாருங்க, ஆன்லைன்ல படிங்க. அதுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் வைப்போம். டெஸ்ட் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். டெஸ்ட் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே பின்னாடி நாங்க சொல்றோம். ஓகேவா? அது வந்து ஸ்டூடெண்ட் கவுண்ட் பொறுத்து நாங்க எப்படி கொண்டு வரோங்கிறது பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சென்டர்ஸோட கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் வராங்கிறது எங்களுக்கு எல்லாமே கிளியரா தெரியணும். கிளாஸ் டைம் நான் சொல்றேன். ஸோ அதனால வந்து டெஸ்ட் வந்து நீங்க 2-3 வீக்ஸ் கழிச்சு நமக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். வீக்லி இல்ல பை வீக்லி இருக்கும். அது எப்படிங்கிறது நாங்க அந்த டைம்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணி நாங்க சொல்றோம். ஸோ டெஸ்ட் வரும்போது அதை ரெகுலர் அட்டென்ட் பண்ணுங்க. இதை அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணி ரிவைஸ் பண்ணிருங்க. ஸோ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். கேந்திரிய வித்யாலயில படிச்சாலும் நீங்க எலிஜிபிள் தான். சரண், நீங்க தமிழ் படிச்சிருக்கீங்களா எங்கேயாவது 10th 12th? கேந்திரிய வித்யாலயம் கண்டிப்பா இருக்காது. தமிழ் படிச்சிருக்கீங்களா 10th 12th? 10th or 12th எங்கேயாவது தமிழ் ஒரு லாங்குவேஜா படிச்சிருக்கீங்களா? மேக்ஸிமம் நோன்னு நினைக்கிறேன் ஆன்சர். கிளாஸ் டைமிங் நோ. சரண், நான் வரேன் சரண். கிளாஸ் டைமிங் வந்து ஈவினிங் 7 PM to 9 PM குள்ள இருக்குமா? 2 hours இருக்கும். ஓகேவா? 2 hours இருக்கும். ரெக்கார்டட் கொடுக்க முடியுமா இல்லையாங்கிறது டவுட்ஃபுல். அதை நான் எதுவும் அஷூரன்ஸ் இப்ப நான் கொடுக்கல. நான் டீம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் வந்து 1 or 2 weeks போட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஓகேவா? காலேஜ்ல படிக்கிறது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சரண். ஓகே சரண், நீங்க எலிஜிபிள் தான், ஒரு மேட்டரும் கிடையாது. ஆனா என்ன அப்படின்னா அடிஷனலா நீங்க ஒரு தமிழ் அஸ் செகண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் எழுதணும். தமிழ் அஸ் செகண்ட் லாங்குவேஜ் டெஸ்ட் இப்ப ஒன்னும் அவசரப்பட தேவையில்ல. நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் டிபார்ட்மெண்ட்ல ரிப்போர்ட் பண்ணதுல இருந்து 2 வருஷத்துக்குள்ள எழுதணும். ஓகேவா? அடிஷனலா டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அப்ப நம்ம எழுதுவோம். அதே மாதிரி இது ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். வருஷத்துக்கு 2 தடவை அது கால்குலேட் பண்ணுவாங்க. பேசிக்ஸ் தமிழ் தெரியும்னா ஈஸியா நீங்க அதை பாஸ் பண்ணிடலாம். கவலைப்படாதீங்க. ஒரு புக்ல எல்லாம் படிக்க முடியாது காதர் இம்ரான். ஒரு புக்ல எல்லாம் வந்து ஒரு புக் வந்து அமேசான் பிளிப்கார்ட்ல நிறைய இருக்குமா, ஒரு புக்ல படிக்கிற மாதிரி. வாங்குங்க, படிங்க, தாராளமா நீங்க சாட்டிஸ்ஃபைடா படிங்க. எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதுமா. இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா இதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு, அதை படிச்சுதான் ஆகணும். அதனால அதாவது ஒரு புக்கை இப்போ நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்றேன், யோசிச்சு பாருங்க. நான் ஒரு புக்கு போடுறேன், அதுல வந்து ஒரு 500 பக்கம் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு 500 பக்கம் இருக்கு. இந்த ஒரு புக்கு படிச்சா பாஸ் ஆயிடலாம் அப்படின்னு நான் ஒரு புக்கு போடுறேன்னு வச்சுங்களேன். அந்த புக்கை வந்து டிஎன்பிசிக்கு நான் எவ்வளவு விலை வச்சு விற்பேன்? அந்த ஒரு புக்கு படிச்சா கன்ஃபார்ம் பாஸ். நீ அந்த ஒரு புக்கு தரவனா நீ பாஸ் அப்படின்னு நான் ஒரு 500 பேஜ் புக்கு போடுறேன். நான் அந்த புக்கோட விலை எவ்வளவு வைப்பேன்? கொஞ்சம் ஒரு பிசினஸ் மேன திங்க் பண்ணுங்க. நான் எவ்வளவு வைப்பேன்? 10,000, லட்சக்கணக்கில், 3,000, வேற அது உங்களை பொறுத்து சார். நீங்க 100 வருஷம் வைக்கலாம், 1000 வைக்கலாம், ப்ரெடிக்ட் பண்ண முடியல. குறைஞ்சது 50,000 வைப்பேன் இல்லையா? ரொம்ப கம்மியா சொல்லிட்டீங்க. குறைஞ்சது 50,000 வைப்பேன். ஒரு புக்கை படிச்சா நீ பாஸ் ஆயிடுற அப்படின்னா கண்ணை மட்டும் வாங்க மாட்டீங்க. நான் 50,000 வைக்கிறேன், அந்த புக்கை படிச்சா நீ பாஸ் ஆயிடுவேன், இல்லைன்னா நீ என் கழுத்து எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். கண்ணை மட்டும் வாங்க மாட்டீங்க சார். நான் லோன் வாங்கியாச்சும் வாங்க மாட்டீங்க. ஆமா தானே? வைப்பாங்க, இருக்கிறாங்க. அப்படி ஏதாவது புக் இருக்கு? கொஞ்சம் பிராக்டிகலா திங்க் பண்ணுவோம். 500 ரூபாய்க்கு ஒரு புக்கு கொடுக்குறான், அதுல உங்களுக்கு 500 பேஜ் கொடுக்குறான், அதுல நீங்க வந்து மொத்த டிஎன்பிசி பாஸ் ஆயிருவீங்கன்னா இங்க யார் லூசு? கொடுக்குறவன் லூசா, வாங்குறவன் லூசா, இல்ல கிளாஸ் எடுக்கிற நான் லூசா? இங்க யார் லூசு? தட்ஸ் ஜஸ்ட் பியூர் பிசினஸ். ஓகே, அதுக்குள்ள போய் விழுவாதீங்க. இந்த எக்ஸாமுக்குன்னு சில விஷயங்கள் நம்ம படிக்கணும். அதுதான் நான் சொன்னேன், சமச்சீர் ஃப்ரீயாவும் இருக்கு. ஃப்ரீ ஆன்லைன் கவர்மெண்டோட லிங்க்கும் நான் அனுப்புறேன். நாங்களே எங்களோட வெப்சைட்ல ஃப்ரீ கம்பைலேஷன் வந்து ஆன்லைன்ல படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். அதுவும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். நாங்களே புக்கும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எது வேணுமோ அதுல நீங்க ஆன்லைன்ல படிக்கிறதா படிச்சுங்க, தப்பே கிடையாது. நீங்க தாராளமா படிச்சுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன்ல கண்டினியூஸா படிக்கிறவங்க இருக்காங்க. பட் அத்தனை கண்டென்ட் படிக்கணும்னா படிச்சுதான் ஆகணும். அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. ஓகேவா? சோ இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி, இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். ஒரு சில இது வந்திருக்கு சாட், அது மட்டும் நான் ரிப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். இதுக்கு மேல டவுட் செஷன் தான், வேற எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சோ நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சோ கிளியரா என்ன பண்ணணும்னு புரியுதா? I completed my college last year but not yet received my provisional certificate. இல்ல அதெல்லாம் தேவையில்லை. கோர்ஸ் கம்ப்ளீஷன் இருந்தாலே போதும். ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வரலைனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ரிசல்ட், ஃபைனல் ரிசல்ட் வந்துச்சுனாலே போதும்.
மேக்ஸுக்கும் புக் பர்ச்சேஸ் பண்ணணுமா இல்ல ஷார்ட்கட் சொல்லி கொடுப்பீங்களா? மேக்ஸுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுப்பாங்க. கிளாஸஸை ஃபாலோ பண்ணுங்க, கிளாஸ் பாருங்க. அது போக உங்களுக்கு புக் தேவைப்படுதுன்னா புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. புக்ஸ் தனித்தனி புக்காவும் வாங்கிக்கலாமா? இப்ப ஹிஸ்டரி பாலிட்டி போதுன்னா அந்த 2 புக்கு மட்டும், பின்னாடி மத்த புக் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம். கிளாஸஸ் தமிழ் ஆர் இங்கிலீஷ், கிளாஸஸ் பைலிங்குலா தான் இருக்கும். எல்லா கண்டென்ட்டுமே வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே இருக்கும், பைலிங்குலா தான் இருக்கும். I have passed Tamil second class language test, but the result is not showing in TNPSC website. Any info? இல்லமா, ரிசல்ட் எல்லாமே, அதாவது நீங்க எந்த எக்ஸாம் எழுதுனீங்க எல்லாமே ரிசல்ட் வந்து டிஎன்பிசி இதெல்லாம் இருக்கும். அப்படிலாம் டிஎன்பிசிக்கு மெயில் பண்ணுங்க, அவங்க சொல்லுவாங்க. பக்கெட் பிரியாணி நீங்க என்ன கேட்டீங்கன்னு தெரியலையே, இல்ல ரிப்ளை பண்ணா தெரியலையே. டைப் ரைட்டிங் குரூப் 4 டார்கெட் பண்ணீங்கன்னா டைப் ரைட்டிங் மஸ்ட் கிடையாது. குரூப் 4க்கு டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஒரு லாங்குவேஜ் ஹையர் ஒரு லாங்குவேஜ் இது முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா டைப்பிஸ்ட் வேகன்சிக்கு எலிஜிபிள் ஆவீங்க. மஸ்ட் கிடையாது. குரூப் 4க்கு நீங்க டைப்பிங் எல்லாம் முடிக்கல அப்படின்னாலுமே விஏஓ அண்ட் ஜேஏ வேகன்சிக்கு எலிஜிபிள் ஆகிருவீங்க. முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா டைப்பிஸ்ட் வேகன்சிக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அதுல மஸ்ட் எல்லாம் கிடையாது. எந்த எக்ஸாம் டியூரேஷன் கேக்குறீங்கம்மா? ஜனனி சுரேஷ் கொஞ்சம் தெளிவா போடுங்கம்மா. ஏன் பேக்ரவுண்ட் ஆர்டிபிஷியல்? ஆமா, ஆர்டிபிஷியல் தான். அதிகமா கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? சார், ஸ்கூல் புக்ஸ் கலெக்ட் பண்ணாலும் அதை எப்படி படிக்கிறதுன்னு பிளான் இல்ல அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இதுலயும் வந்து இருக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்தந்த ஸ்டாஃப் சொல்லுவாங்க. அது போக 1 or 2 வீக்ஸ் போக நீங்க கிளாஸஸ் பாருங்க, புக்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிங்க. 1 or 2 வீக்ஸ் போக சிலபஸ் பாருங்க, ஆர்ட் ஸ்டடி பாருங்க. நான் மறுபடியும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ரிவாம்ப் பண்ணி சொல்லுவேன். இதே கண்டென்ட் இல்ல, கண்டென்ட் குள்ள போனதுக்கு அப்புறம் ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொரு விஷயங்கள் நுணுக்கங்கள் இருக்கு, அது போக போக இருக்குது. ரிசல்ட் வந்துருச்சுல சரண், ஃபைனல் ரிசல்ட் வந்துருச்சுல. யூபிஎஸ்சி டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணுங்க. இல்ல ரில்வானா, யூபிஎஸ்சி டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணீங்கன்னா இப்ப கிளாஸ் நீங்க அட்டன் பண்ணவே வேணாம். இப்ப நம்ம பிரிலிம்ஸ் மே மாசம் யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் கொடுக்குற வரைக்கும் கிளாஸ் அட்டன் பண்ண வேணாம். ஏன்னா இப்ப நம்ம எடுக்க போறது பாலிட்டி. யூபிஎஸ்சில ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, ஆப்டிடியூட், இந்த ஏரியா தான் இப்ப கவர் பண்ண போறோம். மே வரைக்குமே இந்த ஏரியா தான் கவர் பண்ண போறோம். அதனால யூபிஎஸ்சில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க இப்ப கிளாஸ் அட்டன் பண்ண அவசியம் கிடையாது. பிரிலிம்ஸ் முடிச்சுட்டு வாங்க, கவலைப்படாதீங்க. புக்ஸ் மேண்டேட்டரி ஆனா புக்ஸ்ல நீங்க கண்டிப்பா படிக்கணும். அது ஆன்லைன்ல ஃப்ரீயா படிச்சுக்கிறீங்களா இல்ல கையில புக்கா வச்சு படிச்சுக்கிறீங்களா, அது உங்களுடைய விருப்பம், நேர் விருப்பம். உங்களுக்கு எது வசதியோ அப்படி பண்ணிக்கோங்க. ஆனா புக்ல கண்டிப்பா படிச்சாகணும். படிக்காம எனக்கு ரிசல்ட் வரல, பாஸ் ஆகல, எனக்கு மார்க் வரல, ஐயோ டிஎன்பிசி கார சொதப்பிட்டான் அப்படின்னு அவனை கம்ப்ளைண்ட் பண்ணி பிரயோஜனம் கிடையாது. படிக்கணும்னா படிச்சுதான் ஆகணும். புக்கோட இது லிங்க் இருக்குமா, ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த லிங்க் உங்களுக்கு இது குரூப்ல கொடுப்பாங்க. குரூப் 4 எக்ஸாம் வந்து எஸ் ஏப்ரல் நோட்டிஃபிகேஷன், ஜூலை மந்த். எஸ் எஸ் வெப்சைட்ல எல்லாமே கவர் ஆயிடும். எவ்வளவு மார்க் இதெல்லாம் இப்ப ரொம்ப இதா ரஜியா விடோ அப்படின்னா கோட்டா இருக்கு, அவ்வளவுதான். அதுக்காக எவ்வளவு ஈஸியா பாஸ் ஆகலாம் அப்படிலாம் கிடையாது. அதுக்குன்னு சில காம்படிஷன் இருக்கு. படிங்க, கிளாஸ் வாங்க, அட்டன் பண்ணுங்க, படிங்க. எவ்வளவு மார்க்குங்கிறதெல்லாம் பின்னாடி பாத்துக்கலாம். இப்ப அது ரொம்ப ரொம்ப முன்னாடி, அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாமே நமக்கு வேகன்சி வரணும், குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரணும், நிறைய இருக்கு. கொஸ்டின் ஆன்சரோட படிச்சீங்கன்னா பாஸ் பண்ண முடியாதுமா. ரஷிதா கொஸ்டின் ஆன்சரோட படிச்சீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது, இப்பவே சொல்லிட்டேன். கம்பைனா வருமான மொத்த செட்டா வருமா? தாராளமா செட்டா இருக்கு. ஓகே, ஜனனி சுரேஷ் எக்ஸாம் டியூரேஷன் அதான் கேட்டேன். எந்த எக்ஸாம் டியூரேஷன் கேக்குறீங்கன்னு? எல்லா சப்ஜெக்ட் ஸ்கூல் புக் நான் சொல்லிட்டேன். ஓகே, தட்ஸ் எனஃப் ஷரண். ஃபைனல் மார்க் ஷீட் இருந்தா போதும், கன்சல்டேட் மார்க் ஷீட் இருந்தாலே போதும். டியூரேஷன் வந்து பிரிலிம்ஸ் அப்படின்னா காலையில ஒரு 3 மணி நேரம் எழுதுவோமா, 3 hours. அதான் கேக்குறீங்களா? சாரிமா, நான் சொல்லலையா? 3 hours-மா, 180 minutes, 3 hours எக்ஸாம் டியூரேஷன். ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்லயே இருக்கு, அதுல நீங்க பாத்துக்கலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்லயே இருக்கு. குரூப் டீடைல்ஸ் நான் சொல்றேன். அட்மின் நீங்க டெலிகிராம் அண்ட் அந்த வாட்ஸ்அப் சேனலோட டீடைல்ஸ் ஷேர் பண்றீங்களா ஸ்கிரீன்ல? ஓகே சார். தமிழ் வழி வந்து முக்கியம் கிடையாது. தமிழ் வழியில படிச்சிருந்தீங்கன்னா பர்சனல் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் பிஎஸ்டிஎம் கோட்டாக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அடிஷனல் கோட்டா வரும், முக்கியம் கிடையாது. இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லது. இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் நம்ம வந்து உள்ள போக முடியும். காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன் நான், குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம், தாராளமா எழுதலாம். குரூப் 4 எப்படி அப்ளை பண்ணணும்? இன்னும் அப்ளிகேஷன் வரல, வந்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்ணலாம். நவ் கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ அகைன் வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் வேர் இஸ்? அது நான் சேனல் லிங்க் இப்ப நான் காட்டுறேன், ஸ்கிரீன்ல காட்டுறேன். அதுல நீங்க வேர் டு ஸ்டடி பிடிஎஃப், சிலபஸ் பிடிஎஃப், அந்த புக்கோட லிங்க், அது எல்லாமே உங்களுக்கு வரும்.
இக்லாஸ் வெப்சைட் இல்லாம இக்லாஸ் புக்கு டிஎன்பிஎஸ்சி அகாடமியோட வெப்சைட்ல www.tnpsc.academy இது என்னோட அகாடமி. இந்த எங்களோட அகாடமியோட தான் புக்ஸுக்கு வந்து இது பண்ணிருக்காங்க, புக்ஸுக்கு வந்து டைப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு புக்ஸ் வேணும்னா இதுல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இக்லாஸோட வெப்சைட்ல போய் தேடிங்கன்னா இருக்காது. இந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு சேனல் அனுப்ப சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸாம் டியூரேஷன் சொல்லிட்டேன், கிளாஸ் மார்னிங் கிடையாது ஈவினிங் சொல்லிட்டேன். சிக்ஸ்த் டு 12th வரைக்கும் வேணுமா, அதுல எது எதுங்கிறது உங்களுக்கு பேக் டு ஸ்டடி லிங்க் பாத்தீங்கன்னா தெரியும். டெலிகிராம் லிங்க் ஓகேவா, வந்துருச்சா? டெலிகிராம் லிங்க் ஓகேவா? உங்களுக்கு சாட்லயும் அது போடுவாங்க. அப்படிலாம் கிடையாதுமா, கவுன்சிலிங்ல போஸ்டிங் கிடைக்க மாட்டேங்குதுன்னா நமக்கு ரேங்க் பின்னாடி அர்த்தம். இன்னும் முயற்சி பண்ணுங்க, வரும். கட் ஆஃப் பத்தி நான் இன்னொரு செக்ஷன் சொல்றேமா, இதுவே நிறைய டைம் ஓடிடுச்சு. நான் இன்னொரு செக்ஷன்ல கண்டிப்பா கட் ஆஃப் பத்தி சொல்றேன். சப்ஜெக்டை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அமீர் ஷேக். ஏன்னா வந்து சில சப்ஜெக்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமான இது இருக்கும். ப்ராப்பரா ஷேர் ஆகலாமா? ஷேரிங் மிஸ் ஆகுது. ஷேரிங் இது பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு சாட்ல போடுவாங்க, உங்களுக்கு டெலிகிராம் லிங்க் சாட்ல போடுவாங்க, அது இது பண்ணிக்கோங்க. 38 எலிஜிபிள். ரோஷன் ஃபாத்திமா 38 எலிஜிபிள். பிசிஎம் கேட்டகரியில் இருக்குன்னு நினைக்கிறேன். சமீர், நீங்க ஆன்லைன்ல டைரக்டா வெப்சைட்ல பாத்துக்கலாம். இல்ல ஸ்கூல் புக்ஸ் வந்து யாராவது வர்றவங்கள்ட்ட கொடுத்துட முடியும்னா, நீங்க மிடில் ஈஸ்ட்க்கு கொடுத்துட முடியும்னா, அப்படிதான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. முடியும்னா பாருங்க, பாசிபிள்னா. டிகிரி சர்டிஃபிகேட் அவசியம் பிரச்சனை இல்லைமா. டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைங்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது. மார்னிங் செஷன் இல்லைன்னு நிறைய தடவை சொல்லிட்டேன். ஜிஎஸ்க்கு எல்லா புக்கும் உங்களுக்கு, அதாவது ஜிஎஸ்க்கும் புக்ஸ் வாங்கணும், தமிழுக்கும் புக்ஸ் வாங்கணும். முகமது காசிம், நீங்க இது தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து கம்பைல்டு புக்ஸாவே நிறைய பேர் போடுறாங்க. நீங்க அதை வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்ப எங்களோட இதுலயுமே வந்து தமிழ் புக்ஸ் கம்பைல்டு வந்துடும். இல்லைன்னா 6 to 12 வரலாம். பட் 6 to 12 தாண்டி ஒரு சில விஷயங்கள் படிக்க வேண்டியது, அதனால தமிழ் நான் கம்பைல்டு புக் சொல்றேன். இப்போ ஜிஎஸ்க்கும் நீங்க புக்ஸ் இது பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து புக்ஸ் படிச்சுதான் ஆகணும். அதாவது நான் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன், புக்ஸ் வாங்கி படிக்கிறதா ஆன்லைன் கிளியர் பண்ண முடியாது. கிளாஸ பாக்குறேன், புக்க படிக்கிறேன், டெஸ்ட் அட்டன் பண்றேன். கிளாஸ பாக்குறேன், இங்க கொடுத்துருக்காரு, கிளாஸ பாக்குறேன், புக்க படிக்கிறேன், டெஸ்ட் அட்டன் பண்றேன். இதுதான் திரும்ப திரும்ப சைக்கிளிக்கா போகணும். அந்த புக்க வாங்குறோமா இல்ல வந்து நீங்க இதுல படிக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு இதை நீங்க கிளாஸ் பாருங்க, 2 வாரம் கிளாஸ் பாருங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் பார்த்துட்டு ஆன்லைன்லயும் புக் நீங்க போய் அந்த கண்டென்ட் எல்லாம் பாருங்க. பார்த்துட்டு அது எப்படி செட் ஆகுது நீங்க பாருங்க. சர்டிபிகேட் லாமினேட் பண்றதுலாம் ஒரு ப்ராப்ளம் கிடையாதுமா. இதெல்லாம் ஒரு கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கீங்க. அப்ளிகேஷன் வரும்போது டேட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சொல்லுவோம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு குரூப்லயே வந்துடும், கவலைப்படாதீங்க. சங்கரோடது வந்து அது நான் புக்ஸ் பார்த்தது இல்ல. அது வந்து சமச்சீர் கம்பைல்டா இல்லைன்னா கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, கிளாஸ் பாருங்க, உங்களுக்கே புரியும். யூசுப் காமில், நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணி கிளாஸ் பாருங்க. வேற அகாடமி புக்ஸ் என்ன வச்சிருக்கீங்கன்னா அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க. கிளாஸ் நடத்துறதும் இதுவும் ரிலவெண்டா இருக்கா இல்லையான்னு பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். டியூரேஷன் சொல்லிட்டோமா ஜனனி சுரேஷ்? குரூப் 2 எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஜூலைல நோட்டிபிகேஷன்மா, செப்டம்பர்ல எக்ஸாம். 38 எலிஜிபிள் சொல்லிட்டேன். தமிழ் வந்து வேற ஒரு ஸ்டாஃப் எடுப்பாங்க. நான் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நான் அப்பப்போ உங்களுக்கு கைட் பண்ணுவேன், ஸ்ட்ராட்டஜி இது பண்ணுவேன். கிளாஸ் எதுவும் நான் எடுக்க மாட்டேன், பர்சனலா கிளாஸ் நான் எதுவும் எடுக்க மாட்டேன். நான் வந்து உங்களுக்கு இது எடுப்பேன், சாரி கிளாஸ் எதுவும் நான் வந்து இது இல்லை. ஸ்ட்ராட்டஜி அண்ட் மென்டாரிங் அது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அப்பப்போ நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். வாட்ஸ்அப்ல குரூப் இது மெட்டீரியல் போடுறதுலாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாதுமா. அதெல்லாம் 10 வருஷமா ஒர்க் அவுட் பண்ண பழைய ஸ்ட்ராட்டஜிமா. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுமா. அதுக்கு ஆன்லைன்ல வெப்சைட்ல இருக்கு, அதுலயே நீங்க படிச்சுட்டு போயிடலாமா. ஏன்னா 1008 PDF டவுன்லோட் பண்ணுவோம், ஒரு PDF கணக்கு வந்து பார்க்க மாட்டோம் இல்லையா. அதனால அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. படிக்கிறதுக்கு எது வேணுமோ அதை பாருங்க. ஜிஎஸ்ல ஸ்ட்ராங் இல்லாத சப்ஜெக்ட்ஸ்க்கு இல்ல, அது நீங்க யூபிஎஸ்சி ரெலவெண்டா கேக்குறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அது தேவை கிடையாதுமா. ஏன்னா இங்க டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கும்போது அது இதோட மேனர் வேற மாதிரி இருக்கும். பெட்டர் நீங்க ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு வாங்க, நீங்க யூபிஎஸ்சி முடிச்சுட்டு வாங்க.
இந்த கிளாஸ் யூபிஎஸ்சி நீங்க டார்கெட் பண்றீங்கன்னா இந்த கிளாஸ் வேணாமா? யூபிஎஸ்சி டார்கெட் பண்றீங்கன்னா கிளாஸோட யூபிஎஸ்சி கோர்ஸ் இருக்கு, அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இயருக்கு வந்து இப்போ இன்னும் 1 monthல ஸ்டார்ட் பண்ண போறோம். கிளாஸோட யூபிஎஸ்சி கோர்ஸ் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிங்க. இந்த கிளாஸ் வேணாம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸ்க்ளூசிவ் கோர்ஸ். ஸ்டடி மெட்டீரியல் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். டெலிகிராம் லிங்க் போட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. புக்ஸ் சொல்லிட்டேன். டெக்னிக்கல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த கிளாஸ் கண்டிப்பா பண்ணலாம். அதோட ஜிஎஸ்க்குமே இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் போட்டிருக்காங்க, பாத்துக்கோங்க. டெலிகிராம் லிங்க் வேணா மறுபடியும் போட்டுக்கோங்க. கரண்ட் எல்லா சப்ஜெக்டும் கிளாஸ் இருக்குமா? எல்லா சப்ஜெக்டும் கிளாஸ் இருக்கு, கவலைப்படாதீங்க. முகமது ஆசிப் உடனே முடிக்கணும்னா நீங்களே லீவ் பண்ணிக்கலாம். நான் முடிக்கணும்னா நான் இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். டவுட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டென்ட் நான் முடிச்சிட்டேன். ஃபர்சிதா ரிஸ்வானா, இந்த கிளாஸ்ல நடத்தக்கூடிய ஜிஎஸ் குரூப் 4க்கும் உள்ளதுதான். இது குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துக்கும் சேர்த்துதான். ஓகேவா? சோ இது வந்து எல்லாத்துக்கும் காமனா இருக்கக்கூடியதா. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. குரூப் 4க்கு இதுல எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மட்டும் தான் நம்ம தனியா பார்க்கணும். அது 1 மாசத்துல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கோட்டா பத்திலாம் கவலைப்படாதீங்க, படிக்க ஆரம்பிங்க. கோட்டா பத்திலாம் கவலைப்படாதீங்க. டிகிரி சப்ஜெக்ட் சொல்றதெல்லாம் இந்த ஜிஎஸ் தான். இந்த கிளாஸஸ் பாருங்க கரெக்டா இருக்கும். சப்ரீன் உங்களுக்கு தான் சொல்றேன். 58 வயசு வரைக்கும் எழுதலாம். குரூப் 4 வந்து நீங்க இது முடிச்சிருக்கீங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க, 58 வயசு வரைக்கும் எழுதலாம். எல்லா சப்ஜெக்டும் கிளாஸ் இருக்குமா? குரூப் 1 குரூப் 4 குரூப் 2 பிடிக்காதீங்க. ஜிஎஸ் காமனா படிக்க அடுத்தடுத்து உங்களுக்கு எக்ஸாம் வர எழுதுங்க. உங்களுக்கே போக புரிய ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் இப்ப சொல்றது ரொம்ப ஃப்ரீதா இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகும். படிங்க, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க, படிங்க. கொஸ்டின் ஆன்சர் புக் வாங்கி படிச்சீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாதுமா. கிளாஸோட ஷெட்யூல் எப்ப இருந்து என்ன சப்ஜெக்ட் கிளாஸ் அது எல்லாமே டெலிகிராம்லயும் சேனல் அப்டேட் பண்ணிடுவாங்க, வாட்ஸ்அப்லயும் அப்டேட் பண்ணிடுவாங்க. குரூப் 1 39 பிசிஎம் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 39 மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ண முடியாது. குரூப் 4 எக்ஸாம் வந்து ஜூலைல வரும். இது நமக்கு இதுல சாரி ஏப்ரல்ல நோட்டிபிகேஷன், ஜூலைல எக்ஸாம். குரூப் 4 ஏஜ் லிமிட்லாம் சொல்லிட்டேன். ஃபோக்கஸ் அண்ட் கன்சிஸ்டன்டா படிக்க டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து படிங்க. அதுதான் ஃபோக்கஸ் அண்ட் கன்சிஸ்டன்ட். படிக்க ஆரம்பிங்க, மறுபடியும் நான் அதெல்லாம் கவர் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. டைம் சேஞ்ச் பண்ண சான்ஸ் இல்லமா, ஏன்னா ஸ்டாஃப்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. அதெல்லாம் இது பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அட்டெண்ட் பண்ண பாருங்க. டிஎன்பிஎஸ்சி ஒரே ப்ரிப்பரேஷன் தான், ஒண்ணுக்கு படிச்சாலும் இன்னொன்னு எழுதுவான் தாராளமா. டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்தாதான் தெரியும். நவனிதா, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வரணும். கட் ஆஃப் பத்திலாம் இப்ப பேச முடியாம, அதெல்லாம் நிறைய மேட்டர் இருக்கு. படிக்க ஆரம்பிங்க, படிங்க. அதுக்கப்புறம் கட் ஆஃப் பத்திலாம் நம்ம பார்த்துக்கலாம். பேர் டு ஸ்டடி சேனல்லே ஷேர் பண்ணுவோம். டெய்லி கிளாஸ் மேக்ஸுக்கு போட்டா அப்ப ஜிஎஸ் எப்ப படிக்கிறது? எல்லாத்துக்குமே ஸ்ட்ராட்டஜி படி கிளாஸஸ் இருக்கும். கிளாஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அட்மின் அந்த எனக்கு பின் பண்ண முடியுமான்னு தெரியல, கொஞ்சம் டெலிகிராம் இதை மட்டும் பின் பண்ண முடியுமான்னு பாருங்க. இருந்தாலும் அவங்க எத்தனை தடவை போட்டிருக்காங்க, நீங்களே ஸ்க்ரோல் பண்ணி பாத்துக்கலாம். டெஸ்ட் சீரிஸ் டீடைல்ஸ்லாம் வருமா? கிளாஸ் அட்டெண்ட் பண்ண டெஸ்ட் சீரிஸ் டீடைல்ஸ்லாம் வரும். கிளாஸோட ஷெட்யூல் வந்து உங்களுக்கு சேனல் அப்டேட் பண்ணுவாங்க. எப்பப்ப கிளாஸ் மேக்ஸிமம் கிளாஸஸ் மண்டே டு சாட்டர்டே ஒரு மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் இருக்கும். அது ஷெட்யூல் எல்லாமே உங்களுக்கு இதுல அப்டேட் பண்ணுவாங்க, டெலிகிராம்ல அப்டேட் பண்ணுவாங்க. இந்த லிங்க் இன்னைக்கு நீங்க அட்டெண்ட் பண்றீங்க இல்லையா, கிளாஸோட ஜூம் லிங்க், இந்த லிங்கை சேவ் பண்ணி வச்சுங்க. ஒரு 2 வீக்ஸ் இதுக்கு இந்த லிங்க் தான் இருக்கும். 2-3 வீக்ஸ் இந்த லிங்க் தான் இருக்கும். இதை வந்து சேவ் பண்ணி வச்சுங்க. எப்படி படிக்கணுங்கிறதெல்லாம் நான் பின்னாடி நான் சொல்றேன். நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. ஒரு சில கிளாஸ் போனாதான் நான் சொல்ல முடியும். புக்ஸோட வெப்சைட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல போடுவாங்க, டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல போடுவாங்க. குரூப் 4 என்சி சர்டிபிகேட்லாம் தேவையில்லை, இருந்தா ப்ரிஃபரபிள், அவ்வளவுதான். தேவை இருக்கணும்னு அவசியம் இல்லை. டீச்சருக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாதுமா. டீச்சர் நீங்க படிக்கணும்னா நீங்க டிஆர்பி எழுதணுமா, டிஎன்பிஎஸ்சிங்கிறது வேற, டிஆர்பி வேறமா. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டிஆர்பி டீடைல்ஸ் இன்டர்நெட்ல பாருங்க, உங்களுக்கு தெரியும். சிலபஸ் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டெலிகிராம் சேனல்ல போடுவாங்க. மெட்டீரியல்ஸ் நீங்க வெப்சைட்டோட லிங்க் போடுவாங்க, அதுல பாருங்க, அதுல டீடைல்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து கிளாஸஸ் இருக்கும், பிடிஎஃப் வராது. கிளாஸஸ் இருக்கும், கிளாஸஸ்ல சொல்லுவாங்க. டிகிரி சர்டிபிகேட் தேவையில்லை, ப்ரொஃபஷனல் இருந்தாலே போதும். டெலிகிராம் சேனல் லிங்க் ஏற்கனவே போட்டாங்கம்மா, நிறைய தடவை போட்டாங்க.
அப்படி கிடையாது. குரூப் எக்ஸாம் படிச்சா பிசி எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம்னு கிடையாது. குரூப் எக்ஸாம் படிச்சா பிசியோட ஜிஎஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா அங்க சைக்காலஜி அடிஷனலா வரும். அதுக்கு நீங்க வந்து தனியா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். ஜிஎஸ் ஓகே, இது கவர் ஆயிடும். பட் சைக்காலஜி தனியா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். குரூப் டைப்பிங் பத்திலாம் நான் சொல்லிட்டேன். நாளைக்கு கிளாஸ் இல்ல, இந்த ஷெட்யூல் படி நாளைக்கு கிளாஸ் இல்ல. இந்த வீக் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க. குரூப் ஒர்க் இங்கிலீஷ் கிடையாது. குரூப் 1க்கு வந்து அட்டெம்ப்ட்னு கிடையாது, 39 வயசு வரைக்கும் எழுதலாம். இல்ல கம்பைன் டெக்னிக்கல் எக்ஸாமோட அக்ரிகல்ச்சர் பேப்பர் அந்த மாதிரி ஸ்பெஷல் பேப்பருக்கு நாங்க கிளாஸ் எடுக்க மாட்டோம். பொது அறிவு ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் மட்டும் தான் கிளாஸ் எடுப்போம். ஜெனரல் தமிழ் கிளாஸ் இருக்கும். பொது தமிழ், ஜெனரல் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே கிளாஸ் இருக்கும். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இந்த ஜிஎஸ் இதெல்லாமே காமன் தான். ராசிக் ரஹ்மான், நீங்க எதுக்கு திரும்ப திரும்ப இதே போடுறீங்கன்னு தெரியல. டெலிகிராம் லிங்க்கும் இது சேனல் லிங்க்கும் நிறைய தடவை போட்டாங்க. அதுல உங்களுக்கு 1 or 2 daysல ஷேர் பண்ணுவாங்க. போன உடனே அதுல கண்டென்ட் இல்லைன்னு எதிர்பார்க்காதீங்க. இங்க நான் பேசிட்டு இருக்கேன், நான் போய் டீம்ல சொல்லி அதை ஃபார்வர்ட் பண்ணணும். அது வந்து 1 or 2 daysல உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூமா. பிடிஎஃப் எல்லாமே இந்த சேனல்ல வரும். 1 or 2 daysல வருமா? மெயின்ஸ்க்குலாம் பின்னாடி நாங்க சொல்றோமா? மெயின்ஸ்க்குலாம் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பின்னாடி நாங்க சொல்றோம். முதல்ல இதை நீங்க வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கைட் புக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாதுமா. ஃபர்ஸ்ட் மினிட் ஆஃப் கைட் புக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. வெப்சைட் டீடைல்ஸ் அந்த லிங்க்ல ஷேர் பண்ணுவாங்கம்மா. நீங்க வாட்ஸ்அப் சேனல் அண்ட் டெலிகிராம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கு வெப்சைட்டோட லிங்க், வேர் டு ஸ்டடி பிடிஎஃப், இது கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட், சிலபஸ் பிடிஎஃப் அதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. இப்போ இமீடியட்டா இல்ல, 1 or 2 daysல ஷேர் பண்ணுவாங்க. நாளைக்கு நாளானைக்குள்ள ஷேர் பண்ணிடுவாங்க. இந்த பிபிடி வச்சு யூஸ் இல்லாம, இந்த பிபிடி வந்து ஜஸ்ட் நீங்க பாத்துக்கணும், அவ்வளவுதான். மெயின்ஸுக்கு பின்னாடி கிளாஸஸ் வந்து நாங்க சொல்றோம். ரெக்கார்டட் வந்து அவைலபிள் இருக்குமாங்கிறது டவுட்ஃபுல் தான். அது இப்போதைக்கு சொல்ல முடியாது, அது டைம் இருக்கும், டைம் ஆகணும். வாட்ஸ்அப் லிங்க் போட்டிருக்காங்க, அந்த லிங்க்ல நீங்க பாருங்க. அட்மின் நமக்கு வாட்ஸ்அப் நம்பர் எதுவும் இருக்கு ஜெனரல் டவுட்ஸுக்கு. டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் வேற, குரூப் 4 எக்ஸாம் வேற. ரெண்டுக்குமே வந்து ஜிஎஸ் காமனா இருக்கும். டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு ஸ்பெஷல் பேப்பர் வரும். புக்ஸ் பர்ச்சேஸ் லிங்க் எல்லாமே அந்த டெலிகிராம் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல வரும். சைக்காலஜி எஸ்ஐபிசி எக்ஸாமுக்கு நான் சொன்னேன், அது வேற ஒருத்தர் டவுட்ல கேட்டிருந்தாரு, அதனால சொன்னேன். எஸ்ஐபிசி சொன்னேன். மேக்ஸ்க்குலாம் கிளாஸ் வரும். கிளியரா? எல்லாம் டவுட் கிளியரா? இது நம்பரும் போட்டிருக்காங்க பாருங்க. 9840686562 9840686562 நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் ஜெனரல் டவுட்டா இருந்தா, சப்ஜெக்ட் டவுட் எல்லாமே அந்தந்த சப்ஜெக்ட் ஸ்டாஃபோட லைவ்ல கேளுங்க, அவங்க கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. டெய்லி கிளாஸ்ல வர பிபிடி ஷேர் பண்ண மாட்டோம், நோட்ஸ் எடுக்க தான் சொல்லுவோம். அந்த பிபிடி வச்சு யூஸ் கிடையாது, நோட்ஸ் எடுக்க தான் சொல்லுவோம். அது சப்ஜெக்ட பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதனால நோட்ஸ் எடுங்க, அதான் ஒர்க் அவுட் ஆகும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் லிங்க், ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ்னா ஃபோன் பண்ணீங்கனாலும் வந்து அட்டன் பண்றதுக்கு அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு சேரிட்டி அகாடமி. ஸோ லிமிடெட் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் தான் வந்து எங்களால அட்மின் சைட் வைக்க முடியும். ஸோ ப்ராக்டிகலாவும் அந்த ஒர்க் இருக்கு பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டாஃப் வந்து நாங்க இதுக்காக வச்சிருக்கோம். நாங்க டீச்சிங் ஸ்டாஃப் வச்சிருக்கோம். டீச்சிங் ஸ்டாஃப் யாருமே வந்து அவங்க ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களாம் ஒர்க்கிங்ல இருக்கிறவங்க. ஸோ அதுல உங்களுக்கு ஜென்ரல் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க, கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே ஜென்ரல் டவுட்ஸ் நானுமே 1 or 2 weeks ஒன்ஸ் வந்து நான் செஷன்ஸ், மென்டாரிங் செஷன்ஸ் வைப்பேன். அதுலயுமே வந்து நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். அது போக சப்ஜெக்ட் டவுட் இருந்தா அந்தந்த ஸ்டாஃபோட கிளாஸ்ல லைவ்ல நீங்க கேளுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க, கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணுவாங்க. நீங்க ஒரு விஷயம் படிக்கிறீங்க, டவுட் வருதா, திரும்ப அந்த சப்ஜெக்டோட கிளாஸ் அடுத்த வாரம் வரும்போது கேளுங்க, கண்டிப்பா கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? கிளியரா? கிளாஸ் லிங்க், இந்த லிங்க் தான் காமன் லிங்க். ஒரு 2-3 வாரத்துக்கு அதை நீங்க வச்சுக்கோங்க. இல்ல யூபிஎஸ்சி ஜாயின் நீங்க படிக்கிறதா இருந்தா இக்லாஸோட யூபிஎஸ்சி இது கோர்ஸ் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் வேண்டாம். தேங்க்யூமா. எனி அதர் டவுட்ஸ், வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, அப்படின்னா லீவ் பண்ணிக்கலாமா? தேங்க்யூமா. தேங்க்யூ. கிளியரா எல்லாருக்கும்? நாளைக்கு கிளாஸ் இல்ல, இந்த வாரத்தோட ஷெட்யூல் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்ணுவாங்க. இந்த வாரத்தோட ஷெட்யூல் எல்லாமே குரூப்
நம்ம டைரக்டர் சார் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நான் மீட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூமா. நான் என் பண்ணிக்கிறேன்மா.